ஸோ கம்யூனிகேஷன், கோல் செட்டிங், டீச்சிங் டெக்னிக்ஸ், அதுதான் வந்து இந்த சாப்டரு. ஸோ ஒரு கிளைண்ட் அண்ட் ட்ரெயினர் ரிலேஷன்ஷிப்பில் வந்துட்டு 4 ஸ்டேஜஸ் இருக்குது. ஓகேயா? ராப்போ ஸ்டேஜ், இன்வெஸ்டிகேஷன் ஸ்டேஜ், பிளானிங் ஸ்டேஜ் அண்ட் ஆக்ஷன் ஸ்டேஜ். ஸோ இந்த டெர்மினாலஜிஸை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை வச்சு தான் கொஸ்டின்ஸ் வரும். எந்த 4 ஸ்டேஜ் அப்படின்னு கேட்பாங்க. ஓகே, ராப்போ ஸ்டேஜ் வந்து நம்ம வந்து ராப்போனா என்னன்னு தெரியுமா இருக்காது? அண்ணா நல்லா பேசி லைக் ரொம்ப க்ளோஸ் ஆகிறதாண்ணா. ஆமாம். ஸோ அந்த ஃபஸ்ட்டு யூ ஆர் பில்டிங் தட் கம்யூனிகேஷன் ஃபவுண்டேஷன் மாதிரி. ஓகே, யூ கெட் க்ளோஸ் டு த கிளைண்ட் அண்ட் யூ கெட் கம்ஃபர்டபுள் வித் த கிளைண்ட். அதுதான் வந்து ராப்போ ஸ்டேஜ். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் வந்து யூ வில் ஸ்டார்ட் கெட்டிங் கம்ஃபர்டபுள் வித் த கிளைண்ட். அதுக்கப்புறம் இன்வெஸ்டிகேஷன் ஸ்டேஜுக்குள்ளே போவீங்க, டேட்டாலாம் கலெக்ட் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் ஒர்க் அவுட் பிளான் டிசைட் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் ஒர்க் அவுட்டை ஆக்ஷனில் யூ ஸ்டார்டிங் வித் ஒர்க் அவுட் பிளான். ஓகே, இதுதான் 4 ஸ்டேஜஸ். இந்த ஒரு ஸ்டேஜுமே வந்து வில் பி சீன். ஓகே, ஸோ ராப்போ ஸ்டேஜ் பிகின்ஸ் வித் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன். அதே மாதிரி இன்வெஸ்டிகேஷன் வந்து ஸ்டேஜ் பர்சனல் ட்ரெயினர்ஸ் ரிவ்யூ எனி கிளைண்ட்டோட டேட்டா. ஸோ நம்ம பாஸ்ட்டில் இருந்த டேட்டா எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணதை நம்ம இன்வெஸ்டிகேட் பண்ணி பார்ப்போம். அதே மாதிரி பிளானிங் ஸ்டேஜில் ஒர்க் அவுட் பிளான் டிசைன் பண்ணுவோம் அலாங் வித் த கிளைண்ட். அப்புறம் ஃபைனலாக வந்துட்டு ஆக்ஷன் ஸ்டேஜில் ஒர்க் அவுட் பிகின் பண்ணிடுறோம். ஆனால் இந்த ஸ்டேஜஸ் வந்துட்டு ஒன் ஆஃப்டர் தி அதர்னு கிடையாது. ராப்போ எக்ஸாம்பிள், ராப்போ ஸ்டேஜ் வந்துட்டு பில்ட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் லைட்டாக ஒரு பாண்டிங் மாதிரி க்ரியேட் ஆகும். இன்வெஸ்டிகேஷன், பிளானிங், ஆக்ஷன் அப்போ அந்த ராப்போ வந்து பில்ட் ஆகிக்கிட்டே தான் இருக்கும். அதே மாதிரி இன்வெஸ்டிகேஷன் வந்து ஆக்ஷன் ஸ்டேஜ் முடிச்சதுக்கப்புறம் கூட திருப்பி இன்வெஸ்டிகேட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் சம்டைம்ஸ். ஓகே, ஸோ ராப்போ ஸ்டேஜில் பார்த்தோன்னா பர்சனல் ட்ரெயினர் செட்ஸ் தி சீன் ஃபார் எஸ்டாப்ளிஷிங் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் ட்ரஸ்ட். ஸோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் ட்ரஸ்ட் பில்ட் பண்ணுறதுக்கு பர்சனல் ட்ரெயினர் வந்து இட் வில் பி செட்டிங் அப் ஸ்டேஜ். ஓகே, பீப்புள் வந்து நார்மலாக அந்த ஃபஸ்ட் இம்ப்ரெஷன், கட் ரெஸ்பான்ஸை பேஸ் பண்ணி தான் வந்துட்டு தே வில் கெட் இம்ப்ரெஸ் வித் த கிளைண்ட்டு. ஸோ ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ், உடம்பு எப்படி வச்சுருக்குறான் அது ரொம்ப முக்கியம். ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷன் எப்படி இருக்குது அதுவும் ரொம்ப முக்கியம். என்ன மாதிரி ட்ரெஸ்ஸிங்கு, என்ன கான்ஃபிடென்ஸ் லெவல் காமிக்கிறாங்க, ஆல் தோஸ் ஆர் இம்பார்ட்டன்ட் திங்ஸ். ஓகே, அதே மாதிரி ராப்போ ஸ்டேஜில் வேர்பல் அண்ட் நான் வேர்பல் கம்யூனிகேஷனும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இப்போ நம்ம பேசுகிறது ஒன்று, ஆனால் நான் வேர்பலாக வந்துட்டு கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் எப்படி பார்த்தோன்னா நம்ம பேசாமே சில விஷயம் நம்ம கன்வே பண்ணுவோம். அதுவும் கூட ரொம்ப முக்கியம். சம்டைம்ஸ் வந்துட்டு நம்ம சப்கான்ஷியஸாக நம்மளுக்கு தெரியாமே சில விஷயம் நம்ம பண்ணுவோம். சம்டைம்ஸ் இது பாசிட்டிவாக கிளைண்ட்டுக்கு தெரியும், இல்லைன்னா சம்டைம்ஸ் நெகட்டிவாக ஃபீல் ஆகும். ஆல் தட் கம்ஸ் அண்டர் நான் வேர்பல் கம்யூனிகேஷன். பர்சனல் ட்ரெயினர் மஸ்ட் ஒர்க் டு கிரியேட் அ கிளைமேட் ஆஃப் ரெஸ்பெக்ட் அண்ட் ட்ரஸ்ட். ஸோ அந்த ரெஸ்பெக்ட் அண்ட் ட்ரஸ்ட் பில்ட் பண்ணுறதுக்கு வி ஷுட் கீப் ஒர்க்கிங் ஆன் இட். ஓகே, ஸோ அதை ஃபஸ்ட்டு பாயிண்ட் பார்த்தோன்னா ராப்போ ஸ்டேஜில் கல்ச்சரல் காம்பிடன்ஸ் பற்றி பேசுகிறாங்க. கல்ச்சரல் காம்பிடன்ஸ்னால் என்னென்னா டிஃப்ரெண்ட் கல்ச்சர்ஸ்லேருந்து பீப்புள் வருவாங்க. அவங்கக்கிட்ட எப்படி நம்ம எஃபெக்டிவாக நம்ம பேசுவோம், ஹவு வி கம்யூனிகேட் வித் தம், ஆல் தட் வந்து இட் வில் கம் அண்டர் கல்ச்சரல் காம்பிடன்ஸ். A personal trainer can develop cultural competence by taking time to learn about clients' beliefs, lifestyles and attitudes. ஸோ ஒரு கிளைண்ட் வந்து எந்த கல்ச்சர்லேருந்து வராங்க, அவங்களோட பிலீஃப்ஸ் என்னது, அவங்களோட லைஃப் ஸ்டைல் என்னது, அது தெரிஞ்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி அதை பற்றி கற்றுக்கிட்டோன்னா it will be helpful to develop that cultural competence. Personal trainers can increase their own cultural competence by acknowledging their own biases regarding people of other backgrounds. ஸோ இன்னொரு கல்ச்சர்லேருந்து வராங்க அப்படின்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு நம்மளோட ஓன் பயாசஸ் நம்மளுக்கு தெரியணும். சம்டைம்ஸ் பார்த்தோன்னா இப்போ இந்தியாவில் நார்த் இந்தியன், சவுத் இந்தியன் ஒரு டிவைட் இருக்கும். சவுத் இந்தியன்ஸ் வந்து நார்த் இந்தியன்ஸ் ஒரு மாதிரி பார்ப்பாங்க, நார்த் இந்தியன் சவுத் இந்தியன்ஸ் ஒரு மாதிரி பார்ப்பாங்க. இதே யூஎஸில் பார்த்தோன்னா ஒயிட் வர்சஸ் பிளாக் ரொம்ப காமன். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அந்த கல்ச்சரல் காம்பிடன்ஸ் அதுதான் இங்கே பேசிக்காக டிஸ்கஸ் பண்ணுறாங்க. நம்மளோட ஓன் பயஸ் இருந்தது, நம்ம வந்து நார்த் இந்தியனாக இருந்ததுன்னா சவுத் இந்தியன் பற்றி நம்ம என்ன ஜட்மெண்ட் வச்சுருக்கிறோம், சவுத் இந்தியன்னா நார்த் இந்தியன் பற்றி என்ன ஜட்மெண்ட் வச்சுருக்கிறோம், அந்த மாதிரி நம்மளோட ஓன் பயஸை நம்ம தெரிஞ்சிட்டோம்னா we will be able to help the client better. ஓகே,
இது அமெரிக்கன் எக்ஸாம்னால இதை பற்றி சில பாயிண்ட்ஸ் வந்து தே வில் ஆல்வேஸ் ஆட். ஏன்னா அந்த ஒயிட்ஸ் அண்ட் பிளாக்ஸ்க்கு இருக்கிற அந்த ஒரு இது வந்து ரொம்ப காமன். ரேசிசம் அதெல்லாம் வந்து ரொம்ப காமன். ஓகே, லேர்னிங் அபவுட் கிளைண்ட்ஸ் பிலீவ்ஸ், ஆட்டிடியூட்ஸ் அண்ட் லைஃப் ஸ்டைல்ஸ் அதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஒன்ஸ் யூ லேர்ன் அபவுட் தட், அவங்களோட கல்ச்சருக்கு ஏற்ற மாதிரி அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க, அவங்க பிலீவ்ஸ்க்கு ஏற்ற மாதிரி யூ கேன் அடாப்ட் யுவர் ட்ரைனிங் அண்ட் ஆல் தட். ஓகே, அதே மாதிரி பீயிங் கேர்ஃபுல் நாட் டு ஃபார்ம் எனி ஸ்டீரியோடைப்ஸ். ஸோ ஸ்டீரியோடைப்ஸ்னால் ஒரு ஃபிக்ஸடாக ஒரு பாக்ஸ் மாதிரி நம்ம போட்டுருவோம். நார்த் இந்தியன்ஸ் தான் இப்படி தான் இருப்பாங்க, சவுத் இந்தியன்ஸ் தான் இப்படி தான் இருப்பாங்க. அந்த மாதிரி சில ஸ்டீரியோடைப்ஸ் பாக்ஸ்குள்ளே போட்டு நம்ம அவங்கள ஜட்ஜ் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். அது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ரேப்போ ஸ்டேஜில் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். கிளைண்ட்ஸ் பர்சீவ் பாசிட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் when they are characterized by a sense of caring, respect, clear communication and professionalism. ஸோ இது எல்லாமே இருந்ததுன்னா கிளைண்ட்ஸ் வந்து ஒரு பாசிட்டிவ் ஃபீட்பேக், பாசிட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி இருக்கும். when clients concerns are taken seriously and their questions are answered, they have a positive impression. ஸோ கிளைண்ட்ஸ் கேட்குற கேள்வி வந்துட்டு நீங்கள் கரெக்டாக யோசித்து ஆன்சர் பண்ணுறீங்க, கிளியராக ஒரு ஆன்சர் கொடுக்குறீங்க அப்படின்னா கிளைண்ட்ஸ்க்கு ஒரு பாசிட்டிவான ஒரு ஃபீல் இருக்கும். மீட்டிங் இன் அன் என்வாயன்மெண்ட் தட் இஸ் க்ளீன் அண்ட் ஆர்கனைஸ்ட், அது ரொம்ப முக்கியம். ஜிம்மில் நீங்கள் மீட் பண்ணுறீங்கன்னா ஒரு க்ளீனாக ஒரு ஆர்கனைஸ்டான ஒரு இடத்துல போயிட்டு நீங்கள் கன்சல்டேஷன்லாம் நடத்துனீங்கன்னா அது வந்து இட் கிவ்ஸ் தம் a little more positive experience. கம்யூனிகேஷன் பார்த்தோன்னா வேர்பல் அண்ட் நான் வேர்பல் கம்யூனிகேஷன் இருக்குது. வேர்பல் அண்ட் நான் வேர்பல் டிஃப்ரென்ஸ் தெரியுமா இருக்காது? சொல்லுங்கக்கா, வாட் இஸ் தட்? வேர்பல்னா பேசி சொல்றது, நான் வேர்பல்னா நம்ம ஆக்ஷன்ல, அப்பியரன்ஸ்ல. எக்ஸாக்ட்லி. ஸோ வேர்பல்னா எனிதிங் யூசிங் வேர்ட்ஸ் இஸ் வேர்பல். இப்போ வந்துட்டு லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் if someone is very happy, அது வந்துட்டு நீங்கள் வேர்பலாக நீங்கள் சொல்லும்போது, இப்போ ஃபோன் கான்வர்சேஷன் வர்சஸ் நேரில் பார்க்குறது. இப்போ ஒரே விஷயம் கம்யூனிகேட் பண்ணும்போது ஃபோனில் நீங்கள் பேசும்போது அந்த எக்ஸைட்மெண்ட் அவ்வளோவா தெரியாது. ஆனால் நேரில் பார்க்கும்போது when a person is looking at ஐஸ், ஃபேஸ் எக்ஸ்பிரஷன், பாடி லாங்குவேஜ், டோன் ஆஃப் வாய்ஸு, அது எல்லாமே வந்துட்டு இட் கிவ்ஸ் அ டோட்டல் டிஃப்ரெண்ட் மீனிங் டு த சேம் மெசேஜ். ஓகே, ஸோ people seek to verify verbal content by evaluating the speaker's appearance, expressions, body language எல்லாமே. ஸோ நீங்கள் வேர்பலாக வந்து நீங்கள் வந்து யூ கேன் சே சம்திங், பட் அது வந்து பாடி லாங்குவேஜோட மேட்ச் ஆகணும். ஓகே, personal trainers should speak clearly and use language that is easily understood. Verbal content can be enhanced with visual information. ஸோ சம்டைம்ஸ் வந்துட்டு வேர்பலாக நம்ம பேசுகிறத விட விஷுவலாக சில இல்லுஸ்ட்ரேஷன்ஸ் மாதிரி காமிச்சு, ஸோ ஒரு கிராஃப் மாதிரி காமிச்சு அந்த மாதிரி நம்ம கிளைண்ட்டை எக்ஸ்பிளைன் பண்ணனா வந்துட்டு இட் இஸ் ஹெல்ப்ஃபுல். ஸோ எக்ஸாம்பிள் வந்து ஒரு வெயிட் லாஸ் கிளைண்ட் வராங்க அப்படின்னா வந்துட்டு நீங்கள் ஏதாவது ஒரு ஆப்பில் நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா உங்கள் ஆப்பில் டெய்லி வெயிட் செக் என்ட்ரி பண்ணியிருந்தீங்கன்னு உங்களுக்கு தெரியும். அந்த டெய்லி ட்ரெண்ட் வந்துட்டு வெயிட் குறையிறது காமிச்சு ஒரு கிராஃப் மாதிரி காமிச்சோன்னா கிளைண்ட்ஸ் வந்து ஓகே நிறைய வெயிட் குறைஞ்சிருக்கு போடணும்னு ஒரு ஃபீல் வரும். ஆனால் அது நேற்று வெயிட் இன்னைக்கு வெயிட்டோட கம்பேர் பண்ணோம்னா நேற்றுக்கும் இன்றைக்கும் ஒரு 500 grams ஏறிடுச்சு அப்படின்வாங்க. ஆனால் ஓவரால் ட்ரெண்ட் பார்த்தோன்னா ஒரு 10 கிலோ குறைஞ்சிருப்பாங்க. அது வந்து அங்கங்கே மேலே கீழே ஸ்லிப்பாக இருக்கும். அது நார்மல் தான். பட் நமக்கு அந்த மாதிரி இல்லஸ்ட்ரேஷன்ஸ் காமிச்சோன்னா கிளைண்ட்ஸ்க்கு இன்னும் ஈஸியாக புரியும். மனோஜ்னா சொல்லுங்க மனோஜ். ஆனா இப்போ சில கிளைண்ட்ஸ்க்கு எல்லாம் அது மாதிரி இப்போ வெயிட் கம்மியாகுதுண்ணே, ஒரு 1 or 2 weeksல கொஞ்சம் அட்லீஸ்ட் ஒரு 1 kg அந்த மாதிரி கம்மியாகுது வச்சுக்கோங்கண்ணே. சடனா திருப்பி ஒரு 2 kg ஏறுதுண்ணா, அது வெயிட் அந்த மாதிரி 1 or 2 kg அப்போ ஃபிளக்சுவேட் ஆகிட்டே இருக்குமா, இல்லை அது எதனால ஆகுது? அகேன் இது டிபெண்ட்ஸ் ஆன் த இண்டிவிஜுவல் ஆல்சோ. மேஜராக பார்த்தோன்னா இப்போ உமனுக்கு வந்து இந்த மந்த்லி சைக்கிள்ஸ் இருக்கு பாருங்க, அந்த அந்த பீரியட் இல்லாம நார்மலான டைமே வந்துட்டு 500 grams to ஆல்மோஸ்ட் 2 kilos வரைக்கும் ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்கும். பிகாஸ் ஆஃப் வாட்டர்
levels in the body. நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க, how much of food is in your stomach, how much food is out of your stomach, அது எல்லாமே பேஸ் பண்ணி 0.5 500 கிராம்ஸ்லேருந்து ஒரு 2 கிலோஸ் வரைக்கும் ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்கும். ஆனால் அதுவே நம்ம அந்த மந்த்லி சைக்கிள் பீரியட் அப்போ 1 to 3 கிலோஸ் வரைக்குமே ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்கும். ஸோ அவங்க கிளைண்ட் டெஃபிசிட்டில் இருந்தால் கூட வெயிட் ஏறின மாதிரி காட்டும். ஆனால் அந்த வெயிட் வந்து பாடி வந்து டெம்பரரியாக வாட்டரை ஹோல்ட் பண்ணி வச்சுக்குது. ஓகேயா, அந்த வாட்டர் வந்து அந்த ஒரு கப்புள் ஆஃப் டேஸ் அது அந்த மாதிரி பாடி வந்து ஒரு த்ரெட் மாதிரி, ஒரு என்ன அது இவ்வளோ சிஸ்டம் வந்து டோட்டலாக சேஞ்சஸ் இருக்குது, நம்ம லெட்ஸ் ஹோல்ட் ஆன் டு வாட்டர்னு சொல்லிட்டு பாடி ஹோல்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நீங்கள் டயட்டில் இருந்தாலும் வெயிட் குறையாது அவ்வளோ சீக்கிரமாக. ஆனால் ஒன்ஸ் அந்த ஹார்மோன்ஸ் எல்லாமே வந்துட்டு when they start becoming நார்மல், பாடி வந்து அந்த வாட்டரை ரிலீஸ் பண்ணிடும். ஸோ அதனால தே வில் ஃபீல் லைக் அந்த வெயிட் வந்து திருப்பி நார்மலைஸ் ஆகுற மாதிரி தே வில் ஃபீல் இட். ஸோ ஃப்ளக்சுவேஷன்ஸ் ஆஃப் 500 grams to 1 kilo வந்து ரொம்ப ரொம்ப நார்மல். மென்னுக்கு வந்துட்டு 1 kilo வரைக்கும், அப் டு 1 kilo வரைக்கும். உமனுக்கு வந்து 1 to 3 kilos வரைக்குமே ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்கும் த்ரூ அவுட் த மந்த். ஓகே, மெயின்லி ஹார்மோன் பேஸ்ட் தான் அந்த ஃப்ளக்சுவேஷன்ஸ், ஹார்மோன்ஸ் அண்ட் ஆஃப்கோர்ஸ் கேலரி டெஃபிசிட்டில் இருக்கிறாங்களா இல்லையா அதை பொறுத்து. ஸோ நான் வெர்பல் கம்யூனிகேஷனுக்குள்ளே என்னெல்லாம் வருது அப்படின்னு பார்த்தோன்னா, வாய்ஸ் குவாலிட்டி, ஐ கான்டாக்ட், ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன், ஹேண்ட் ஜெஸ்டர் அண்ட் பாடி பொசிஷன். ஓகே, ஸோ வாய்ஸ் குவாலிட்டி, ஒரு வீக்கான வாய்ஸில் இருந்ததுன்னா கிளைண்ட்ஸ்க்கு இன்ஸ்பிரேஷன் இருக்காது, கான்ஃபிடன்ஸ் வராது. அதே மாதிரி ரொம்ப லவுடாக பேசினாங்கன்னா கிளைண்ட்ஸ் வந்து சில பேர் பயந்துருவாங்க, ஒரு மாதிரி என்ன இப்படி இருக்கிறான் அப்படின்னு ஒரு ஃபீல் வந்துடும். Personal trainers should use a voice that is firm and confident. ஃபர்மாகவும் இருக்கணும், கான்ஃபிடென்ட்டாகவும் இருக்கணும், so that it looks more professional. Some people end their sentences with a high pitch as though they are asking a question. This communicates indecisiveness and can be distracting. அந்த சென்டென்ஸ் முடியும் போது திடீர்னு ஹை பிச்சில் பேசுவாங்க. ஸோ தட் கொஸ்டின் கேட்க போகிறாங்க அப்படின்னா அதெல்லாம் வந்துட்டு டிஸ்ட்ராக்டிங்காக இருக்கும் அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் பார்த்தோன்னா ஐ கான்டாக்ட். ஐ கான்டாக்ட் வந்து ஃப்ரெண்ட்லி அண்ட் இட் ஷோஸ் தட் தே ஆர் ஃபோக்கஸிங் ஆன் த கிளைண்ட். அந்த மாதிரி ஒரு ஐ கான்டாக்ட் இருந்ததுன்னா கிளைண்ட்ஸ் ப்ரிஃபர் இட். when the listener looks away, the speaker feels as though he or she is not being heard. Clients பேசிக்கிட்டு இருக்கும்போது நீங்கள் வேற எங்கேயாவது பார்க்குறீங்க அப்படின்னா வந்துட்டு it gives the client that ஒரு ஃபீலிங் தட் அவங்க சொல்கிறது அவங்க கேட்கவே இல்லை அப்படின்னு. ஈவன் தோ நீ உங்களுக்கு கேட்டிருக்கலாம், பட் ஐ கான்டாக்ட் இல்லைன்னா வந்துட்டு அவங்க அப்படி பர்சீவ் பண்ண மாட்டாங்க. Similarly, when a speaker looks away, the listener does not feel important. ஸோ ஸ்பீக்கர் பேசும்போது, யாராவது பேசும்போது லிசன் பண்ணுறவங்க நம்மளை பார்க்கலன்னா தட் இஸ் ஒன் திங். அதே மாதிரி when speaker is looking away, நம்ம பேசிக்கிட்டு இருக்கும்போது நம்ம வேற எங்கேயாவது பார்த்தோன்னா அதே மாதிரி லிசனர், கிளைண்ட் லிசனராக இருந்ததுன்னா they don't feel important. Okay, the speaker does not seem to care about the listener's reaction. Okay, facial expressions convey emotion. Okay, ஒரு ஆர்டிஃபிஷியல் ஃபேக் ஸ்மைல் மாதிரிலாம் இருந்துச்சுன்னா கிளைண்ட்ஸ் வந்து உடனே கண்டுபிடிச்சிருவாங்க. Personal trainer works with clients, their faces should display genuine concern, thoughtfulness and enjoyment. ஸோ ஜென்யூனாக இருக்கிறீங்க, when you're thoughtful and அந்த என்ஜாய்மெண்ட் இருந்துச்சுன்னா கிளைண்ட்ஸ்க்கு க்ளீனாக தெரியும். and that is what you should display. Hand gestures. Use of hand gestures vary according to cultures. So என்னன்னா இப்போ ஒரு சில கல்ச்சர்ஸில் வந்துட்டு, இப்போ கல்ச்சர் ஏன் முக்கியம் அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு கல்ச்சருக்கு ஏற்ற மாதிரி வாட் யூ டூ இஸ் ரெஸ்பெக்ட்ஃபுல் ஆர் டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல். ஒரு சில கல்ச்சர்ஸில் வந்துட்டு கேள்வி கேட்டோன்னா டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல், இன்னொரு சில கல்ச்சர்ஸில் கேள்வி கேட்கலன்னா டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல் மாதிரி ஆகிடும். அதே மாதிரி சில இடத்துல ஃபிங்கர் பாயிண்ட் பண்ணனா டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக இருக்கும். பட் சில இடத்துல ஃபிங்கர் பாயிண்ட் பண்ணுறது இட் இஸ் நார்மல், அது ஒன்றுமே அவங்க பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஆல் தட் யூ ஹாவ் டு ஆல்சோ நோ. நம்ம ஊரில் இட்ஸ் நாட் ஆஸ் மச் ஆஃப் அ கன்சர்ன்.
people are most comfortable when the speaker uses relaxed hand gestures. கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருந்ததுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபிஸ்ட்டு இப்படி டைட் பண்ணிவிட்டு இந்த மாதிரிலாம் ஒரு மாதிரி ஓவராக ஃபிங்கர் பாயிண்ட் பண்ணிட்டுலாம் பண்ணிகிட்டு இருந்தோம்னா, அதே மாதிரி ஃபிஜிட்டிங் விச் கையை ரொம்ப மூவ் பண்ணிட்டு பேசிகிட்டு இருந்தோம்னா கொஞ்சம் டிஸ்ட்ராக்டிங்காக இருக்கும் கிளைண்ட்ஸ்க்கு அப்படின்றாங்க. ஓகே, பாடி பொசிஷன். ஓப்பன் பாடி பொசிஷன் கம்யூனிகேட்ஸ் கான்ஃபிடென்ஸ். ஓப்பன் பாடி பொசிஷன்னா எக்ஸாக்ட் டேர்ம் கிடையாது, பட் இட் இஸ் மோஸ்ட்லி சம்திங் லைக் அப்பர் பேக் கொஞ்சம் நல்லா ஸ்குவீஸ் பண்ணிவிட்டு லைக் ரெகுலராக சொல்லுவாங்களா, லைக் ஒரு பாடி பொசிஷன் வந்து இப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி. தட் இஸ் கால்ட் அன் ஓப்பன் பாஸ்டர், குட் ஓப்பன் பாடி பொசிஷன். அதே மாதிரி ஒரு குட் பாஸ்டர் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டண்ட். புவர் பாஸ்டர் சஜஸ்ட் ஃபெட்டிக், போர்டம், புவர் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ். ரொம்ப டயர்டாக இருக்கிறாங்க, போராக இருக்குது, அவங்க ஒரு கிளைண்ட்டு பேசும்போது போர் அடிக்குது அப்படின்னா பாஸ்டர் வந்து ரொம்ப போராக இருக்குது, போராக போயிடும்னு சொல்லிட்டு தெர் இஸ் சம் கைண்ட் ஆஃப் தாட் ப்ராசஸ் ஆல்சோ. ரிஜிட் ஹேண்ட்ஸ் ஆன் ஹிப் ஸ்டாண்ட்ஸ் மே பி இன்டர்பிரட்டட் அஸ் அக்ரெசிவ். ஸோ கை வந்து ஹிப்ஸில் வச்சுட்டு சும்மா இப்படி ஒரு அத்தாரிட்டேட்டிவாக நின்றுனா கொஞ்சம் ரொம்ப அக்ரெசிவான பர்சன், அந்த மாதிரி ஒரு மெசேஜ் வந்து யூ வில் கன்வே. While seated, personal trainers should look attentive by slightly leaning forward and keeping their arms uncrossed. சும்மா இப்படி கிராஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடாது அப்படின்றாங்க. ஸோ கீப் யர் ஆர்ம்ஸ் ஓப்பன் அண்ட் ஸ்லைட்லி லீன் ஃபார்வர்ட் அப்படின்றாங்க. ப்ரொஃபஷ்னல் பவுண்ட்ரிஸ். ப்ரொஃபஷ்னல் பவுண்ட்ரிஸ் ரொம்ப காமன். ஒரே நிமிஷம் அந்த ப்ரீவியஸ் பேஜ் போனேன். அது தேர்ட் பாயிண்ட் மட்டும் ஒரே வாட்டி எக்ஸ்பிளைன் பண்ணீங்களாண்ணா? புவர் பாஸ்டரா? புவர் பாஸ்டரா இல்லைன்னா தேர்ட் அண்ட் ஃபோர்த்னா their bodies serve as a symbol அதுவா? ஓகே. குட் பாஸ்டர் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் பர்சனல் ட்ரெயினர்ஸ்னு சொல்கிறாங்க. அதுலேயே வந்துட்டு body serve as a symbol of their professional expertise and models for their clients. ஸோ இப்போது நம்ம பாஸ்டர், நம்ம பாடி எப்படி நம்ம மெயின்டைன் பண்ணுறோம், அது வந்துட்டு கிளைண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு எக்ஸ்பர்டீஸ் மாதிரி கிளைண்ட்ஸ் பர்சீவ் பண்ணுவாங்க. ஒரு நல்ல பாஸ்டர் இருக்குது, நல்ல பாடி இருக்குன்னா கிளைண்ட்ஸ் வந்து அது ஒரு மாடல் மாதிரி பார்ப்பாங்க. ஓகே, இவனை மாதிரி இருக்கணும், இந்த மாதிரி எனக்கு ஃபிசிக் வேணும், அந்த மாதிரி கிளைண்ட்ஸ் வந்து பர்சீவ் பண்ணுவாங்க. ஓகேயா? ஓகேண்ணா ஓகேண்ணா. ப்ரொஃபஷனல் பவுண்டரிஸ். இதெல்லாம் கம்பல்சரியா அங்க யுஎஸ்ல இருக்கணுமாண்ணா? இது இந்த பாஸ்டர்லாமா? சரி, இந்த இதில் கேட்குறேண்ணா. இது வந்து இருந்துச்சுன்னா கிளைண்ட்ஸ்க்கு கான்ஃபிடென்ஸ் இருக்கும். இது யூஎஸ்ல இருக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம ஊர்லேயே வந்துட்டு இதெல்லாம் இருந்ததுன்னா கிளைண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு மேலே இருக்கிற கான்ஃபிடன்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். அது ஓகே, புரியுதுண்ணா. ஆனால் இப்போ ஜென்ரலாக இப்போ இந்த இதுபடி கண்டிப்பாக இது இருந்தே ஆகணும் அப்படின்னு கேட்குறேண்ணா. அந்த மாதிரிலாம் கிடையாது, ரூல்ஸ் எதுவுமே இல்லை. எடுப்பாங்க, அந்த மாதிரி அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க, அந்த மாதிரி என்ன ரூல்ஸ் இருக்கான்னு கேட்குறேன். அந்த மாதிரிலாம் கிடையாது. பட் இதெல்லாம் இருந்தால் தான் கிளைண்ட் வந்து வில் ஃபீல் பாசிட்டிவ் டு ஹையர் யூ. ஓகே ஓகே. ப்ரொஃபஷனல் பவுண்டரிஸ். ஸோ பர்சனல் ட்ரெயினர் கிளைண்ட் ரிலேஷன்ஷிப்பில் வந்து நம்பர் ஆஃப் இயர்ஸ் அதிகமாக ஆக நீங்கள் நிறைய கிளைண்ட்ஸ் பார்க்குறீங்க. ஒரு சில கிளைண்ட்ஸ் உங்கள் கூடயே ரொம்ப நாள் இருக்கிறாங்கன்னா அந்த பாண்டிங் வந்து ரொம்ப க்ளோஸ் ஆகும். ஸோ இது வந்துட்டு ப்ராப்ளம்னு கிடையாது. பட் வாட் ஹேப்பன்ஸ் இன்வேரியபிளி இஸ், ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டுனா கிளைண்ட்ஸ் கிட்டேருந்து நீங்கள் வந்து ரிசல்ட்ஸே யூ கேனாட் கெட் ரிசல்ட்ஸ் அவுட் ஆஃப் யுவர் கிளைண்ட்ஸ். ஏன்னா ரொம்ப க்ளோஸ் ஆகிடுவாங்க. அதுக்கப்புறம் இட் வில் பிகம் மோர் ஆஃப் அ ஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் அ ரிலேஷன்ஷிப் வேர் கொஞ்சம் அவங்களும் கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டுருவாங்க, நீங்களும் கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டுருவீங்க. ஃபஸ்ட்டு 3 to 6 months இருந்த ஃபோக்கஸ் வந்து அதுக்கப்புறம் இருக்காது. ஸோ அந்த மாதிரி ஆயிடுச்சுனாலே வந்துட்டு இன்வேரியபிளி ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே இட் வில் either become ஒரு ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப் ஆர் இட் வில் எண்ட் அப் பேட். லைக் ரிசல்ட்ஸே இல்லாமல் ஒரு கம்ப்ளைனிங் மாதிரி ஆகிடும் சம்டைம்ஸ்.
Professional effectiveness of personal training is undermined when they become too personal. ஸோ இந்த ப்ரொஃபஷனலிசமே எஃபெக்ட் ஆகிடும். ஸோ ரொம்ப பர்சனலாக வந்து வெதர் மேல் ஆர் மேல் ஃபீமேல் வாட் எவர், பட் அந்த ப்ரொஃபஷனல் பேரியரை தாண்டி உள்ள ரொம்ப க்ளோஸாக போயிட்டோன்னா வந்துட்டு it will become very difficult to give results. அதே மாதிரி client trainer relationship should stop immediately if a intimate relationship occurs. These are all common guidelines for personal trainers. So when clients talk about intimate issues, trainers should not feel compelled to show understanding or even a strong interest. So sometimes clients they will talk about their family life and their ரொமான்டிக் லைஃப்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நம்ம வந்து ஒரு சைக்காலஜிஸ்ட் மாதிரி போயிட்டு எஸ் இந்த மாதிரி ஐ அண்டர்ஸ்டாண்ட் அந்த மாதிரிலாம் பேசி ஆரம்பிச்சிட்டிங்கனாலே இட் மைட் ஹெல்ப் பில்ட் அ பாண்ட் வித் யூ ஆஸ் அ கிளைண்ட் வந்து ஒரு பாண்டிங் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகிறதுக்குலாம் ஹெல்ப் பண்ணுவோம். ஆனால் ப்ரொஃபஷனலிசம்லேருந்து நீங்கள் வெளியே போயிடுவீங்க. ஒரு கொஞ்சம் அவங்க அந்த மாதிரி ஸ்டார்டிங்கில் பேச ஆரம்பித்தாலே கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிட்டேன்னா you can be a professional. அந்த ரிசல்ட்ஸ் கொடுக்கறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பட் ஒரு பாயிண்ட் ஒரு சர்டன் பேரியர் தாண்டி போயிட்டேன்னா இட் பிகம்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு கிவ் ரிசல்ட்ஸ். தீஸ் ஆர் ஜஸ்ட் கைட்லைன்ஸ் கிளைண்ட்ஸ்க்கு நான் பர்சனல் ட்ரெயினர்ஸ்க்குன்னு சொல்கிறாங்க. ஸோ யா difficult clients may require more effort. சில clients வந்து கொஞ்சம் ஈஸியாக இருப்பாங்க. லைக் டிஃபிகல்ட் கிளைண்ட்ஸ்னு அவங்க சொல்கிறது வந்து கொஞ்சம் டிமாண்டிங்கான கிளைண்ட்ஸ் இருப்பாங்க. நம்ம ஜஸ்ட் பிகாஸ் வி கெட் த பேமெண்ட், அவங்க வந்து தே மேக் த பேமெண்ட், அவங்க வந்து தே வில் டிமாண்ட் அ லாட் மோர். அந்த மாதிரி சில கிளைண்ட்ஸும் வருவாங்க. ஸோ அவங்கக்கிட்டலாம் பார்த்தோன்னா பில்டிங் ரேப்போ கேன் டேக் more effort when clients are reluctant, especially எக்ஸசைஸ் ஆரம்பிக்கிறதுக்கே யோசிக்கிறாங்க அப்படின்னா அவங்க கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும் அவங்களுக்கு நம்ம ரிசல்ட்ஸ் கொடுக்குறதுக்கு. இன்ஜுரினா ரொம்ப அஃப்ரேடாக இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கும் நம்ம இட் பிகம்ஸ் வெரி டிஃபிகல்ட். டிப்ரெஸ்ட் கிளைண்ட்ஸாக இருந்தாலும் இட் பிகம்ஸ் டிஃபிகல்ட் டு கிவ் ரிசல்ட்ஸ். ஓகே, பர்சனல் ட்ரெயினர்ஸ் ஹூ என்கவுண்டர் ரெசிஸ்டன்ஸ் ஷுட் ஆஸ்க் questions to understand client's perspective. ஸோ ஸ்டார்டிங்லேருந்தே ஒரு ரெசிஸ்டன்ஸ் மாதிரி இருக்குது. கிளைண்ட்ஸ் வந்துட்டு அவங்க பேசும்போதே தெரியுது அப்படின்னா நம்ம கிளைண்ட்ஸ்கிட்ட கொஸ்டின்ஸ் கேட்டு அவங்கள்ட்ட பெர்ஸ்பெக்டிவ் என்னது டுவர்ட்ஸ் எக்ஸசைஸ், என்ன மாதிரி சேலஞ்சஸ் இருக்குன்னு தெரிஞ்சு அதை பேஸ் பண்ணி வி ஷுட் ஸ்டார்ட் டேக்கிங் சம் எஃபர்ட் ஸோ தட் அவங்களுக்கு ரிசல்ட்ஸ் கொடுக்கறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பர்சனல் ட்ரெயினர்ஸ் ஷுட் டிஸ்பிளே சர்டிஃபிகேட்ஸ் and mention continuing education opportunities they pursue. So clients வந்துட்டு நம்ம என்னென்ன சர்டிஃபிகேட் பண்ணுறோம் you should show them so that they believe in your expertise. இது வரைக்கும் வந்து ராப்போ ஸ்டேஜ் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து இன்வெஸ்டிகேஷன் ஸ்டேஜ். ஸோ இன்னொரு நோட் என்னென்னா இன்வெஸ்டிகேஷன் ஸ்டேஜ் வந்தால் கூட ராப்போ கண்டினியூஸ் டு பில்ட். ஓகே, இன்வெஸ்டிகேஷன் ஸ்டேஜில் பர்சனல் ட்ரெயினர்ஸ் வில் கேதர் இன்ஃபர்மேஷன் அபவுட் தேர் கிளைண்ட்ஸ். அதுக்கப்புறம் இன்ஃபர்மேஷன் என்ன மாதிரி இன்ஃபர்மேஷன் இருக்குன்னு பார்த்தோன்னா மெடிக்கல் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் இருக்கும், ஃபிட்னஸ் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன், பாடி வெயிட்டு, ட்ரைனிங் ஹிஸ்ட்ரி, பாஸ்ட் ட்ரைனிங் என்ன பண்ணியிருக்காங்க, அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் எல்லாமே வில் பி கலெக்டட். ஓகே, clients who sense that the personal trainer is a professional will be more honest and comfortable. ஸோ இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் நீங்கள் கேட்குறீங்கன்னா கொஞ்சம் கிளைண்ட் வந்துட்டு பார்ப்பாங்க ட்ரெயினர் வந்து ரொம்ப ஆனஸ்ட்டாக இருக்காங்க, இஸ் வெரி ப்ரொஃபஷ்னல் அப்படின்னு தெரிஞ்சுன்னா எல்லா விஷயமும் சொல்லுவாங்க. பட் அந்த ட்ரஸ்ட் இன்னும் பில்ட் ஆகணும்னா அவ்வளோ சீக்கிரம் வந்து இந்த ஃபுல் ஹிஸ்ட்ரி சொல்ல மாட்டாங்க. ஸ்பெஷலாக வந்துட்டு அவங்களோட ஈட்டிங் ஹேபிட்ஸு, அந்த ஆல்கோஹால் ஹேபிட்ஸ், ஸ்மோக்கிங் ஹேபிட்ஸ்லாம் சொல்ல மாட்டாங்க அவ்வளோ சீக்கிரமாக. அவங்க ட்ரூ ப்ரொஃபஷனல்னு பார்க்க ஆரம்பிச்சோன்னா ஃபுல்லாக சொல்லிடுவாங்க. இல்லை ஆனஸ்ட்டாக இருக்கிறாங்க, நல்லா ஃப்ரெண்ட்லி ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அது வரைக்குமே நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க. கேதரிங் இன்ஃபர்மேஷன் தான் வந்து மேஜர் ஸ்டேஜ் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன். சரியா, பர்சனல் ட்ரெயினர்ஸ் ஷுட் யூஸ் த இன்வெஸ்டிகேஷன் ஸ்டேஜ் டு அண்டர்ஸ்டாண்ட் த கிளைண்ட்ஸ் லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ். கிளைண்ட்ஸ்க்கு என்ன பிடிச்சிருக்கு பிடிக்கலன்னு தெரியணும்.
அதே மாதிரி அவங்களோட ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் என்னது அதை பற்றி கொஞ்சம் தெரியணும். அவங்களோட பர்சனல் ப்ரிஃபரன்ஸ் என்னது, தனியாக ஒர்க் அவுட் பண்ண பிடிக்குமா இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸோட ஒர்க் அவுட் பண்ணுறது பிடிக்குமா, அது யூ ஷுட் டேக் இன் டு கன்சிடரேஷன். அதே மாதிரி மார்னிங் ஒர்க் அவுட் வர்சஸ் ஈவினிங் ஒர்க் அவுட் எது அவங்களுக்கு கம்ஃபர்டபுள் அதையும் நீங்கள் கேட்டுக்கலாம். அண்ட் அதே மாதிரி ஹவு இன்டென்ஸ், எவ்வளோ இன்டென்சிட்டி அவங்க ட்ரெயின் பண்ணியிருக்கிறாங்க, அந்த மாதிரி இன்ஃபர்மேஷனும் யூ ஷுட் கேதர். ஸோ இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் நம்ம ப்ரீவியஸ் ட்ரைனிங் ப்ரோக்ராம் பற்றி தெரியும்போது ஒன்று நம்ம நோட் பண்ண வேண்டியது என்னென்னா, வாட் ஹேஸ் ஒர்க்ட் ஃபார் தெம் மே நாட் ஒர்க் இன் த ஃபியூச்சர். அதே நேரத்தில் வாட் ஹேஸ் ஒர்க் ஃபார் தெம் மேபி வாட் தே நீட் டு ஸ்டார்ட் ரைட் நவ். ஓகே, ஸோ அதை பேஸ் பண்ணி அது என்ன எந்த ஸ்டேஜில் இருக்கிறாங்கன்னு பார்த்து அதை பேஸ் பண்ணி யூ வில் ஹாவ் டு டேக் சம் டிசிஷன்ஸ் அஸ் டு ஹவு யூ ஆர் கோயிங் டு ஸ்ட்ரக்சர் யுவர் ப்ரோக்ராம். அண்ணா நீங்க இப்ப அந்த ஆல்கஹால் கன்சியூம் பண்றத பத்தி சொல்லிட்டு இருந்தீங்கல்லண்ணா. ஆமாம். ஸோ இப்போ ஆனா சில கிளைண்ட்ஸ்லாம் லைக் அவங்க அதை வந்து அவங்களால விட முடியாதுல்லண்ணா. அப்போ வி கான் போஸ்ட் தெம்ல இந்த மாதிரி இல்லை நீங்க. ஸோ அவங்களுக்குலாம் எப்படின்னா, ஸோ அவங்களுக்கு வந்து கோல் செட்டிங்லேருந்து தான் ஆரம்பிக்கணும். இந்த சென்ஸ் தட் அவங்க வந்து ஆல்கஹால் கண்டிப்பாக விட மாட்டாங்க அப்படின்னா அதை சுற்றி நீங்கள் எப்படி வந்து நீங்கள் ஸ்ட்ரக்சர் பண்ணி அவங்களுக்கு ரிசல்ட்ஸ் கொடுக்க முடியும்னு பார்க்கணும். ஆல்கஹால்லே வந்துட்டு நிறைய எக்ஸ்ட்ரீம்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ஒகேஷ்னலாக குடிக்கிறவங்க, இன்னொன்று வந்துட்டு ஆல்கஹாலிக்ஸ். அவங்க ஆல்கஹால் இல்லாமல் இருக்கவே முடியாது. மார்னிங் ஆஃப்டர்நூன் அந்த மாதிரி குடிக்கிறவங்களும் இருப்பாங்க. இவங்கெல்லாம் அடிக்ட்ஸ் மாதிரி ஆகிடுவாங்க. இவங்கள வந்து நம்மளால் பெருசாக ரிசல்ட்ஸும் கொடுக்க முடியாது. இந்த சென்ஸ் தட் அது ஒரு அடிக்ஷன். ஆனால் இங்கே ஒகேஷ்னலாக குடிக்கிறவங்க இருப்பாங்க, சாட்டர்டே சண்டே குடிக்கிற மாதிரி இருப்பாங்க. அவங்களுக்குலாம் வந்து என்ன மாதிரி நம்ம டயட்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி அவங்கள வந்து ரிசல்ட்ஸ் கொடுக்க முடியுமோ அந்த மாதிரி யூ ஷுட் ட்ரை. ஸோ நார்மலாக வந்துட்டு ஆல்கஹால்னு பார்த்தா அதுவுமே கேலரிஸ் தான். ஸோ ஆனால் ஆல்கஹால் மட்டுமே பார்த்தோன்னா வந்துட்டு இட் இஸ் நாட் த ரைட் ஈக்குவேஷன். நார்மலாக ஆல்கஹாலோடு சேர்த்து என்ன எக்ஸ்ட்ரா சாப்பிட்றாங்களோ அதுதான் பிரச்சனையாக இருக்கும் வெயிட் லாஸ்ன்னு வரும்போது. புரியுது சரியா? ஸோ அந்த எக்ஸ்ட்ரா ஜங்க்கு ஸோ சில பேர் வந்து நீங்கள் என்ன பண்ணலான்னா, அவங்க என்னைக்கு ஆல்கஹால் குடிக்க போகிறாங்க அதை பார்த்து அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ப்ரீ பிளான் பண்ணி, லைக் லெட்ஸ் சே சாட்டர்டே சாப்பிட போதில்ல, சாட்டர்டே நைட்டு ஆல்கஹால் பார்ட்டி இருக்க போகுது அவங்களுக்கு வீக்லி அப்படின்னு. நான் இதான் பண்ணுவேன். என் கிளைண்ட் ஒருத்தவங்க இருக்கிறாங்க, அவங்க சாட்டர்டே மட்டும் அவங்க இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங். புரியுது. ஓகே, ஸோ சாட்டர்டே வந்து காலையில் ஒரு மீல் சாப்பிடுவாங்க, அதுக்கப்புறம் டைரெக்டாக ஆல்கஹால் அண்டு இதுதான் நடுவில் ஒரு ஃபுல் 500 கேலரி நான் ரிமூவ் பண்ணிடுறேன். சரியா? ஸோ டைரெக்டாக வந்துட்டு ஆல்கஹால் எல்லாருக்கும் செட் ஆகாது, பட் ஐம் ஜஸ்ட் கிவிங் ஒன் எக்ஸாம்பிள். சரியா? ஸோ அவங்க வந்து டின்னருக்கு டைரெக்டாக பிரேக்ஃபாஸ்ட் ஒரு 4 தோசை சாப்பிட்டு கொஞ்சம் ஹெவியாக வச்சுருவேன். நார்மலாக 3 தோசை சாப்பிட்ற இடத்துல லஞ்ச் இல்லாததுனால நீங்கள் 4 தோசை சாப்பிடுங்க அப்படின்றாங்க. அதோடு சேர்த்து கொஞ்சம் 2 எக்கு 3 எக்கு சாப்பிடணும்னு சொல்லுவேன். அதுக்கப்புறம் டின்னர் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் என்ன சொல்லிடுறேன்னா, நீங்கள் இந்த ஆல்கஹால் போகிறதுக்கு முன்னாடி 200 கிராம்ஸ் சிக்கன் சாப்பிடுங்க அப்படின்றோம். நான் வயிறை ஃபஸ்ட்டு ஃபுல் பண்ணிடுவோம். கன்சியூம் பண்ணுறது கம்மியாகுமா? அப்போ ஆல்கஹால் கன்சம்ப்ஷன் நம்ம குறைக்க முடியாது. சரியா? ஆனால் வயிறு ஃபுல் ஆகிடுச்சுன்னா ஜங்க் எக்ஸ்ட்ரா போகாது. ஓகே ஓகே ஓகே. சரியா? இப்போ யோசிச்சு பாரு, நீ வந்து 200 கிராம் வந்துட்டு நல்லா ஒரு கிரில் சிக்கன் மாதிரி சாப்பிட்ற, இந்த தந்தூரி மாதிரி சாப்பிட்றனா ஓரளவுக்கு ஹெல்தி சிக்கன் தான் அது. அது நீ சாப்பிட்டதுக்கப்புறம் உனக்கு வந்துட்டு மலாய் சிக்கன், பட்டர் சிக்கனு, பிரியாணிலாம் சாப்பிட தோணுது. ஆமாண்ணே. சரி, அந்த ஆஸ்பெக்டில் தான். ஸோ கரெக்டாக அது ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் இந்த மாதிரி சில ஸ்ட்ராட்டஜிஸ் நீ ட்ரை பண்ணி பார்க்கணும் கிளைண்டோட. ஒரு சில விஷயம் எல்லாமே ஹை கேலரி சிக்கனும் இருக்குது, லோ கேலரியும் சிக்கன் டிஷ் இருக்குது. லோ கேலரி சிக்கன் டிஷ் வச்சு நீ ஃபில் பண்ணிவிட்டு கொஞ்சம் வெஜிடபிள் சாலட்லாம் ஃபில் பண்ணிவிட்டு அப்படின்னா, அதுக்கப்புறம் நீங்கள் ஆல்கஹால் குடிங்கன்னா அவங்களால அவ்வளோ ஈஸியாக அவ்வளோ நிறைய குடிக்க முடியாது. ஐ மீன் ஆல்கஹால் அதிகமாக குடித்தா கூட அந்த சைட் டிஷ்ஷஸ் வந்துட்டு கொஞ்சம் குறைச்சிடலாம். புரியுங்க. அந்த மாதிரி சிலது இருக்குது. ஆனால் ஒரு சில பேருக்கு அதுவும் அவங்க செட் ஆகாது, எனக்கு வேணும் அப்படின்றாங்க. ஸோ அவங்களுக்கு நான் வீக் டேஸில் மாற்றிடுவேன் சம்டைம்ஸ். அவங்க ஆல்கஹால் வீக்கெண்ட்ஸ் வந்துட்டு ஹை கேலரினா வீக் டே ரொம்ப லோவாக ஆக்கிடுவாங்க. புரியுது புரியுது.
ஆனா நிறைய சொல்லுங்க. அதே மாதிரி அந்த இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் இருக்குல்லண்ணா, ஆமா அது கூட சில பேர் எப்படின்னா லைக் நைட்லயே ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. நைட்ல ஆஃப்டர் டின்னர் இட்செல்ஃப் தே ஸ்டார்ட். ஆமா அதுல இருந்து நெக்ஸ்ட், ஆனா அது கரெக்ட் இல்ல. இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் தான் மார்னிங் சாப்பிட்டு அதுக்கப்புறம் அது டைம் மேட்டரே கிடையாது. நீ நைட்டு ஆரம்பி மிட் நைட் ஆரம்பி அது மேட்டர் இல்லை. ஒரு ஜோனுக்குள்ள நீ சாப்பிடுவ, இன்னொரு ஜோன்ல நீ சாப்பிட மாட்ட, அவ்வளவுதான். அது கரெக்ட். என்ன ஆனா மாதிரி நம்ம எல்லாம் இருக்கலாம். டெஸ்ட்ல இருக்கும்போது வி ஷுட் ஹேவ் இல்லைண்ணா ஏதாச்சும் சாப்பிடணும். ஆக்டிவா இருக்கும்போது ஃபாஸ்டிங்ல இருந்தா தானே அதோட ஃபுல்லஸ்ட் வி கேன் கெட் அப். அப்படி சொல்றேண்ணா. அது வந்து நீ ஃபுல்னஸ் யூ கெட்னு விட கிளைண்ட்டுக்கு என்ன கன்வீனியன்ட் அதை ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். அவங்களுக்கு அதுதான் கன்வீனியன்ட்னா தே கேன் டூ தட். ஆஸ் லாங் as அவங்களுக்கு ஹெல்த்தில் வந்து பெரிய இஷ்யூஸ் இல்லை, அதே மாதிரி எனர்ஜி லெவல்ஸும் பெருசாக அவங்களுக்கு ட்ராப் ஆகணும்னா they can do whichever 6 hours and 16 hours. சரி 8 hours and 16 hours. ஓகேண்ணா. ஓகே, ஸ்ட்ராட்டஜிஸ் தான், இதுதான் கிடையாது. You try it and if it is not working, change it. ஓகேண்ணா. ஓகே, ஏன்னா நம்ம ஒரு வாட்டி பார்க்கும்போது இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் வந்து நைட்ல தேர் இஸ் நோ யூஸ். ஏன்னா இப்போ டின்னர் சாப்பிட்டதுக்கு அப்புறமா ஃபுட் டைஜஸ்ட் ஆகவே அட்லீஸ்ட் ஒரு 6 கம்ப்ளீட்டா ரேஸ் ஆக அட்லீஸ்ட் ஒரு 6 hours ஆகும். ஸோ அது இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங்னா நம்ம மார்னிங் ஏர்லி மார்னிங் பிஃபோர் சன்ரைஸ் வந்து சாப்பிட்டுட்டு ஆஃப்டர் இப்படியே நம்ம ஆக்டிவா தானே இருப்போம். ஸோ அப்போ வந்து ஃபாஸ்டிங்ல இருந்து திருப்பி அகைன் ஈவினிங் வந்து வென் வி ஆர் இன் ரெஸ்ட் அப்போ சாப்பிட்டா அது கரெக்டா இருக்கலாம். அப்போ வந்து ஆக்டிவா இருக்கும்போது லைக் அது மறந்துட்டேன் நான். லைக் நிறைய பார்த்தேன் நான். ஓகே, சரி, நிறைய மெத்தட்ஸ் இருக்கு இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங். இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் ட்ரெடிஷ்னலாக சொல்றது 8 hours and 16 hours இருக்கும். பட் நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. இதுதான் மெத்தட்னு கிடையாது. கிளையண்ட்டுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கணும், அந்த மெத்தட் யூ கேன் யூஸ். ஓகேண்ணா. ஓகே ஓகேண்ணா, தேங்க்ஸ். எங்கே இருக்கிறோம்? வாட் ஹேஸ் ஒர்க்? Careful attention can help personal trainers read between the lines in the forms. ஸோ நீங்கள் கேர்ஃபுல்லாக வந்துட்டு இப்போ ஃபிட்னஸ் ஃபார்ம்ஸ்லாம் பார்க்கும்போது சில இடத்துல டீட்டெயில்ஸ் இருக்கும். அந்த டீட்டெயில்ஸ் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும், ஓகே இந்த இடத்துல வந்து ஏதோ ஓகே நியூட்ரிஷன் வந்து எந்த இடத்துல கரெக்டாக இல்லை அப்படின்னு தெரியும். அவங்க சொன்னது இன்ஃபர்மேஷன் கரெக்டாக இல்லை, இல்லை உங்களுக்கு பத்தலன்னு தெரியும். அதெல்லாம் வந்து யூ கேன் டாக் டு தெம் அண்ட் யூ கேன் ஆஸ்க் தெம் கொஸ்டின்ஸ். அதை பேஸ் பண்ணி யூ வில் கெட் சம் மோர் இன்ஃபர்மேஷன் when you are collecting data. ஸோ இன்வெஸ்டிகேஷன் ஸ்டேஜ்லேயும் வந்து ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் இது வந்து ஆக்டிவ் லிஸ்னிங். ஆக்டிவ் லிஸ்னிங் occurs when the trainer listens to a client carefully. So empathetically like you empathize for the client என்ன what they are going through வந்து you are trying to understand. அது வந்து you will do it with an open mind. Okay, engaging communication occurs most effectively in quiet private spaces that limit distraction. ஸோ குவாய்டான ஸ்பேஸில் கொஞ்சம் க்ளோஸ் ஸ்பேஸில் வந்து கம்யூனிகேஷன் இருக்கும்போது இட் வில் பி பெட்டர். ஸ்பெஷலி அந்த இன்வெஸ்டிகேஷன் ஸ்டேஜஸில், ஸ்டார்டிங் ஸ்டேஜஸில் நீங்கள் கிரவுண்ட் ஜிம்மில் க்ரௌடடான ஒரு இடத்துல நீங்கள் டேட்டா கலெக்ட் பண்ணுறீங்கன்னா இட் won't be as comfortable for the client. Focusing on talking too much can interfere with good communication. நம்மளாம் நிறைய பேசிக்கிட்டே இருந்தோம்னா ப்ராப்பர் கம்யூனிகேஷன் இருக்காது. கிளைண்ட்ஸையும் நிறைய பேச வைக்கணும். Instead of listening carefully, the listener is often busy formulating arguments, forming judgments, thinking what to say next. ஸோ நார்மலாக வந்துட்டு லிஸ்னிங்னா வந்து இன்டென்டிவ் லிஸ்னிங் வந்து எல்லோரும் பண்ண மாட்டாங்க. ஸோ சில பேர் கிளைண்ட் பேசுகிறாங்கன்னா ஓகே இது பேசுகிறான், இது சொல்கிறான், இதுக்கு நம்ம என்ன பதில் நம்ம சொல்லலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி இருந்துச்சுனாலே வந்துட்டு யூ ஆர் ட்ரைங் டு மேக் அன் ஆர்குமெண்ட். லைக் ஒரு எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் உனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் தான் அதிகம், அந்த மாதிரி நீங்கள் பேச யோசிக்க ஆரம்பிச்சிட்டாலே வந்துட்டு அது ஒரு ஓவரால் அந்த பர்சனல் ட்ரெயினர் கிளைண்ட் ரிலேஷன்ஷிப் க்ரோ ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணாது. அவங்களுக்கு என்ன தெரிஞ்சதுன்னு, அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு பேசிட்டு அவங்க ஃபுல்லாக உள் வாங்கிட்டு அதுக்கப்புறம் யூ வில் சி. சில இடத்துல வந்துட்டு அவங்க கிளைண்ட்ஸ் தப்பாகவே சில விஷயம் சொல்லுவாங்க. ஆனால் எல்லாத்தையும் நம்ம வந்து கரெக்ட் பண்ணிவிட்டு நீ தப்பு நீ என்ன அந்த மாதிரி நீங்கள் இஃப் யூ ஆர் ப்ரொஜெக்டிங் இட், கிளைண்ட்ஸ் வில் ஸ்டார்ட் நோ சம் ஃபார்ம் ஆஃப் அந்த ஒரு there will be a barrier. எல்லா இடத்துலையுமே கிளைண்ட் தப்பு உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் நம்ம கொடுத்துட்டா இட் will become difficult to take them to that next step.
அவங்க என்ன சொல்கிறாங்களோ கேட்டுட்டு யூ decide what is important to give information first. Other based பண்ணி ஸ்லோவாக you can make corrections to their misconceptions. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா மோட்டிவேஷனல் இன்டர்வியூ. இது வந்து இட் இஸ் அன் இன்டர்வியூயிங் டெக்னிக். சரியா, கிளைண்ட்ஸ்கிட்ட நம்ம வந்து என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்போம், அந்த கேள்வி கேட்டோம்னா ஸோ தட் தே வில் கம் அப் வித் ஆன்சர்ஸ் அண்ட் அதை பேஸ் பண்ணி கிளைண்ட்ஸை வந்துட்டு அந்த பிஹேவியர் சேஞ்ச்க்கு வந்து ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு க்ரியேட் பண்ண ஒரு மெத்தட் தான் வந்து மோட்டிவேஷனல் இன்டர்வியூவிங். மோட்டிவேஷனல் இன்டர்வியூவிங் வந்து சைக்காலஜிஸ்ட் அண்ட் தெரபிஸ்ட் வந்து தே வில் யூஸ் இட் ஃபார் அடிக்ஷன். இந்த ஆல்கோஹால் அடிக்ஷன், ஸ்மோக்கிங் அடிக்ஷன் இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு அவங்கள அதுலேருந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற டெக்னிக் தான் வந்து மோட்டிவேஷனல் இன்டர்வியூவிங். ஓகே, மோட்டிவேஷனல் இன்டர்வியூவிங் ஹெல்ப்ஸ் கிளைண்ட்ஸ் ஃபீல் த நீட் டு பிகம் மோர் ஆக்டிவ் அண்ட் மேக் அ டிசிஷன் டு ஸ்டார்ட் எக்ஸசைஸ். ஸோ எக்ஸசைஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் மோட்டிவேஷனல் இன்டர்வியூ என்ன பண்ணணும்னா கிளைண்ட்ஸை எப்படி நம்ம திருப்பி ஆக்டிவ் ஆக்குறது, அதுக்கு வந்து வில் ஃபைண்ட் த கிளைண்ட் வில் ஃபைண்ட் ஆன் தேர் ஓன். அதை வந்து நம்ம கைட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஓகே, MI refers to methods of speaking with clients in a way that motivates them to make a decision to change their behavior. ஸோ இதில் வந்து 2 ஸ்டைல்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் இருக்குது. ஒன்று டைரக்டிங் ஸ்டைல், இன்னொன்று கைடிங் ஸ்டைலு. மோட்டிவேஷனல் இன்டர்வியூ யூஸ் பண்ணுறது வந்து கைடிங் ஸ்டைல். ஸோ டைரக்டிங் ஸ்டைல்னு என்னென்னா நம்ம வந்து நீ இதை பண்ணு அப்படின்னு நம்ம ஒரு டைரெக்ஷன் கொடுத்துருவோம். அதுதான் வந்துட்டு டைரக்டிங் ஸ்டைல். கைடிங் ஸ்டைல் வந்து நம்ம ஓகே இப்படியும் போகலாம் அந்த மாதிரி நீங்கள் ஒரு கைட் மாதிரி நம்ம பின்னாடி பார்த்துட்டு போயிங்க கிளைண்ட்டை வந்துட்டு அசிஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்போம். கிளைண்ட்ஸ் தான் வந்து மேஜராக டெசிஷன்ஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ MI which is motivational interviewing emphasizes rapport, building rapport, reducing resistance and eliciting a client's own rationale to change or change talk. ஸோ மோட்டிவேஷனல் இன்டர்வியூவில் வந்து 2 டிஃப்ரெண்ட் டாக்ஸ் சொல்லுவாங்க. ஒன்று வந்து சேஞ்ச் டாக், இன்னொன்று வந்து சஸ்டெயின் டாக் அப்படின்வாங்க. ஓகே, சேஞ்ச் டாக்னா வந்து நான் இருக்கிற பிஹேவியரை மாற்றணும் அப்படின்னு வந்து கிளைண்ட்டை பேச வைக்கணும். அது வந்து சேஞ்ச் டாக். ஆனால் கிளைண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா இருக்கிற பிஹேவியரை நான் மெயின்டைன் பண்ணுறேன் அப்படின்னு தான் அவங்க பேசுவாங்க. அது வந்து அதுக்கு பேர் வந்து சஸ்டெயின் டாக். ஸோ எப்போல்லாம் வந்து கிளைண்ட் வந்து சஸ்டெயின் டாக்கில் இருக்கிறாங்களோ அதை வந்துட்டு நம்ம ஒரேடியாக சேஞ்ச் டாக்னு நம்ம மாற்ற முடியாது. ஸோ எந்தெந்த இடத்துல நம்ம சேஞ்ச் டாக் யூஸ் பண்ண முடியுமோ அதை நம்ம யூஸ் பண்ணி கிளைண்ட்டோட பிஹேவியரை சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணணும். ஓகே, ஸோ இந்த மோட்டிவேஷனல் இன்டர்வியூவிங், த ஸ்பிரிட் ஆஃப் மோட்டிவேஷன் இன்டர்வியூவிங், அதில் வந்துட்டு 4 கீ காம்பனன்ட்ஸ். ஒன்று கொலாபரேட் பண்ணணும், இன்னொன்று அவங்கள அக்செப்ட் பண்ணிடணும், யூ ஷுட் ஷோ கம்பேஷன் அண்ட் there should be evocation. ஓகே, இது ஒன்றுமே வந்து வில் பி சீயிங் இட் நவ். அதே மாதிரி கான்வர்சேஷனல் ஸ்கில்ஸ் என்னெல்லாம் தேவை அப்படின்னு பார்த்தோம்னா ஓப்பன் எண்டட் கொஸ்டின்ஸாக இருக்கணும். ஓப்பன் எண்டட் கொஸ்டின்ஸ்னால் வந்துட்டு இந்த எஸ் ஆர் நோன்னு ஒரு ஆன்சர் வருதுன்னா அந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே க்ளோஸ்ட் கொஸ்டின்ஸ்னு சொல்லுவாங்க. ஓப்பன் எண்டட் கொஸ்டின்ஸ்னால் அவங்க ஒரு பேராகிராஃப் மாதிரி அவங்க பேசுகிறோம், அதெல்லாம் தான் வந்து ஓப்பன் எண்டட் கொஸ்டின்ஸ். ஓகே, அஃபர்மேஷன்ஸ் கொடுக்கணும். அஃபர்மேஷன்ஸ்னால் எஸ்ன்னு சொல்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் க்ரியேட் பண்ணணும், பாசிட்டிவாக இருக்கணும். அதே மாதிரி ரிஃப்ளெக்டிவ் லிஸ்னிங் இருக்கணும், சம்மரைசிங்கும் இருக்கணும். இது எல்லாத்துக்கும் சேர்த்து ஓர்ஸ்னு ஒரு பேர் இருக்குது, OARS. ஓகே, இதான் வந்து கான்வர்சேஷனல் ஸ்கில்ஸ் which are together referred to as OARS is the key aspect of motivational interview. இந்த டெர்மினாலஜிஸ்லாம் இது வந்து மோஸ்ட்லி மோட்டிவேஷனல் இன்டர்வியூ வந்து அது ஒரு தனி கோர்ஸு. சரியா, இப்போ ஒரு 900 பேஜ் புக்கே இருக்குது மோட்டிவேஷனல் இன்டர்வியூக்குன்னு. சரியா, அதில் வந்துட்டு சும்மா ஒரு க்ரக்ஸ் தான் கொடுத்துருக்குறாங்க இங்கே. ஸோ நீங்கள் அதை ஃபுல்லாக இன்டெப்த்தாக படிக்கணும்னா யூ கேன் கோ தட் வே. பட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த 4 டெர்மினாலஜி இருக்கா, ஓகே இதெல்லாம் தான் இந்த ஸ்கில்ஸ் அப்படின்னு உங்களுக்கு தெரியணும். இஃப் யூ வாண்ட் டு லேர்ன் இட் மோர், ஆன்லைனில் சில கோர்சஸ்லாம் இருக்குது, மோட்டிவேஷனல் இன்டர்வியூவிங் ஃபார் பர்சனல் ட்ரெயினர்ஸ்லாம் இருக்குது.
அந்த மாதிரி கோர்ஸ் நீங்கள் அட்டன் பண்ணால் இதை வந்து இன்னும் கொஞ்சம் இன்டெப்த்தாக சொல்லி தருவாங்க. பட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த டெர்மினாலஜிஸ் எல்லாம் யூ ஜஸ்ட் மெமரைஸ் இட். ஓப்பன் அண்டட் கொஸ்டின்ஸ், அஃபர்மேஷன்ஸ், ரிஃப்ளெக்டிவ் லிஸ்னிங் அண்ட் சம்மரைசிங், OARSோட ஃபுல் ஃபார்ம். இதை நீங்கள் தெரிஞ்சிட்டேன்னா போதும். ஓகே. The spirit of MI and ORS are put together into practice through the following processes. In the spirit of MI இருந்துச்சு பாரு மேலே, கொலாபரேஷன், அக்செப்டன்ஸ், கம்பேஷன், இன்விடேஷன். அதுவும் OARS. இது ரெண்டையும் சேர்த்து எப்படி நம்ம ப்ராக்டிஸில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, அதுக்கு இன்னொரு 4 டேர்ம் இருக்குது. என்கேஜிங்காக இருக்கணும், ஃபோக்கஸிங்காக இருக்கணும், எவோக்கிங்காக இருக்கணும், அண்ட் தேர் ஷுட் பி சம் ஃபார்ம் ஆஃப் பிளானிங். ஓகே. ஸோ என்கேஜிங் ஸ்டெப்பில் என்னென்னு பார்த்தோன்னா, இந்த ஸ்டெப் பர்சனல் ட்ரெயினர்ஸ் டாக் வித் தேர் கிளைண்ட்ஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் தேர் பெர்ஸ்பெக்டிவ் வித்தவுட் எனி ஜட்மெண்ட். என்ன தான் சொல்கிறாங்க கிளைண்ட்ஸ், அவங்க என்ன நினைக்கிறாங்க வெயிட் லாஸை பற்றி, அவங்க ஏன் அதே இருக்கிற இடத்துல இருக்கிறாங்க, இல்லைன்னா சேஞ்ச் பண்ணுறதுக்கு அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க, அந்த மாதிரி யூ ஜஸ்ட் ட்ரைங் டு அண்டர்ஸ்டாண்ட் த பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் த கிளைண்ட். ஸோ இந்த ஸ்டேஜில் கீ காம்பனன்ட்ஸ் என்னன்னு பார்த்தோன்னா, பில்டிங் ரேப்போ, அவங்க ஒரு பாண்ட் பில்ட் பண்ணணும், அண்ட் யூஆர் பில்டிங் ஹெல்ப்ஃபுல் கனெக்ஷன்ஸ் வித் அண்ட் ஒர்க்கிங் ரிலேஷன்ஷிப். ஒரு ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ணிக்கிட்டே வரீங்க கிளைண்ட்டையும் ஒரு ப்ரொஃபஷனலாக வந்துட்டு யூஆர் பில்டிங் தட் ரிலேஷன்ஷிப் ஸோ தட் கிளைண்ட்ஸ் வில் slowly start giving more information. Okay. Focusing is the collaborative process wherein the client's goals are clarified and direction the client wants to move is determined. ஸோ ஃபோக்கஸ் பண்ணி அவங்க எந்த டைரெக்ஷனில் போகிறாங்க அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஃபோக்கஸ் கொடுத்து, ஒரு கிளாரிட்டி கொடுத்து, அவங்க எங்கே போகணும்னு சொல்லிட்டு ஒரு டெஸ்டினேஷன் நம்ம கொடுக்குறோம். இவோக்கிங் இஸ் prompting the client to voice their argument for change. ஸோ கிளைண்ட்ஸே வந்துட்டு அந்த சேஞ்ச் கொண்டு வரதுக்கு அவங்களே வந்துட்டு அவங்கள பேச வைக்கணும். சேஞ்ச் கொண்டு வரதுக்கு அவங்க வந்து நம்மளா புஷ் பண்ணி அவங்கள சேஞ்ச் பண்ணுறதுக்கு அவங்களா வந்துட்டு they are ready to change and they should change னு சொல்லிட்டு they should voice their arguments in the sense that அவங்க பேசணும், நான் மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. அதுக்கு ஏற்ற மாதிரி யூ வில் பி ஃபார்முலேட்டிங் யுவர் கொஸ்டின்ஸ். ஓகே. இதுக்கு நிறைய இன்ஃபேக்ட் நீங்கள் இந்த சாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளைண்ட்டுக்கும் ஒரு ட்ரெயினருக்கும் ஒரு கான்வர்சேஷன் மாதிரி ஒரு பெரிய டேபிள் இருக்கும். அதை நீங்கள் பார்த்தாலே தெரியும் எப்படி ஒரு கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. அந்த கொஸ்டின்ஸ் கேட்டுன்னா கிளைண்ட்ஸ் ஒரு பதில் சொல்லுவாங்க, அதையும் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த கேட்குற கேள்வி வந்து எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே. அதுதான் வந்து ஒரு மோட்டிவேஷன் இன்டர்வியூ ஒன் ஆஃப் த ஸ்டெப்ஸ். ஹவு யூ ஃபார்முலேட் த கொஸ்டின்ஸ் ஸோ தட் கிளைண்ட்ஸ் கம் அப் வித் சேஞ்ச் டாக். நான் சேஞ்ச் பண்ணணும், அதுக்கேற்ற மாதிரி பேசுவாங்க. ஓகே. இஃப் த கிளைண்ட் எக்ஸ்பிரஸஸ் ரீசன்ஸ் why they cannot make a change, the trainer redirects the conversation back to change talk. So client வந்துட்டு எதுக்கு வந்து அவங்களால பண்ண முடியல, which is அவங்க இருக்கிறத சஸ்டெயின் பண்ணுறதுக்குனே அவங்க பேசுவாங்க, which is called sustain talk. அந்த மாதிரியே பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னா நம்ம வந்து அந்த கான்வர்சேஷன் வந்து சேஞ்ச் டாக்குக்கு மாற்றணும். அது எப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அந்த சாம்பிள் நீங்கள் பாருங்கள், அதை பார்த்தாலே உங்களுக்கு கொஞ்சம் கிளியராக ஒரு ஐடியா கிடைக்கும். பிளானிங், கிளைண்ட் அண்ட் ட்ரெயினர் ரெண்டு பேரும் சேர்ந்து they will collaborate to make a plan which they can execute for change. Okay, இதுதான் 4 processes by which the motivational interviewing can be put into practice. So இதில் இன்னொரு முக்கியமான பாயிண்ட்டு, அது பேர் ரைட்டிங் ரீஃப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னென்னா ஈகர்னஸ் டு ஆஃபர் அட்வைஸ். நம்ம வந்து எப்படின்னா சின்ஸ் வி ஆர் இன் பொசிஷன் ஆஃப் அத்தாரிட்டி மாதிரி நம்ம வந்து என்ன பண்ணோம்னா நம்ம வந்து அட்வைஸ் கொடுக்குறதுக்கே நம்ம வந்துட்டு ரெடியாக இருப்போம். லைக் நீங்கள் இதை பண்ணுங்கள், அதை பண்ணுங்கள், அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது we have a tendency called writing reflex, which is அவங்க ஏதாவது தப்பாக சொன்னோம்னா டக்குன்னு அதை கரெக்ட் பண்ணணும்னு நம்ம சப்கான்ஷியஸாக நம்ம யோசிச்சுக்கிட்டே இருப்போம். ஓகே.
relies on directing individuals to fix what seems to be wrong with them. அவங்க ஏதோ ஒன்று தப்பாக பண்ணுறாங்கன்னா அதை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணியே ஆகணும். அந்த மாதிரி ஒரு மென்டாலிட்டியில் வந்து நம்ம எல்லாத்தையுமே வந்து கரெக்ட் பண்ணணும்னு நம்ம யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனால் சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னா, சைக்காலஜி பேஸ்ட் சயின்ஸ், இட் இஸ் வெரி ineffective அண்ட் மே ஈவன் ப்ரூவ் கவுண்டர் ப்ரொடக்டிவ். ஸோ ஒரு நெகட்டிவாக இருக்கும். நீங்கள் எல்லாத்தையுமே வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தோன்னா நிறைய விஷயம் அவங்க மேலே அவங்க கிளைண்ட்டுக்கிட்டே நிறைய ஃபால்ட் இருக்குது போல், அந்த மாதிரி ஒரு ப்ரொஜெக்ஷன் ஆகிடும். ஓகே, ஸோ எல்லா விஷயத்தையும் யூ ஷுட் நாட் பி ட்ரைங் டு ஃபிக்ஸ். ஏன்னா அதுக்கும் ஸ்டேஜஸ் தேவை. யூ ஷுட் அன்கவர் சர்டன் திங்ஸ் அண்ட் ஃபிகர் அவுட் வாட் டு ஃபிக்ஸ் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் யூ டேக் இட் forward from there, one step at a time. Responding to difficult disclosures. Personal trainers are sometimes unsure of how to respond when clients share sad information. So ஏதாவது ஒரு சேடான இன்ஃபர்மேஷன் ஏதாவது கொடுத்துட்டேன்னா, best thing to do is say something like, I'm so sorry to hear that, that must be very hard for you. நான் அதுக்கு மேலே வந்துட்டு டெல் மீ மோர் அந்த மாதிரி நீங்கள் ஏதாவது பேச ஆரம்பிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், கான்வர்சேஷன் வந்து அவங்க சைட் போயிடும். somehow you should try to redirect it to more ஒரு ப்ராக்டிக்கலாக வந்து ஜிம் செட்டப்பில் என்ன தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ரீடைரக்ட் பண்ணிடணும் அந்த கான்வர்சேஷன். ப்ரோக்ராம் டிசைனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இந்த ஒர்க் அவுட் இருக்குன்னு அந்த மாதிரி ரீடைரக்ட் பண்ணிடணும். அந்த டைம்ல we should end the conversation இல்ல அந்த டாபிக் எண்ட் பண்ணிடணுமாண்ணா? லைக் அப்படி தான் சொல்றீங்க? டைவர்ட் பண்ணிடணும் லைட்டாக. லைக் ரொம்ப அந்த பர்சனல் பேரியருக்குள்ளே போயிட்டுன்னா வந்துட்டு அந்த செஷனும் போயிடும், அந்த ஒரு ஃப்ளோவும் போயிடும் நம்மளுக்கு. ஓகேண்ணா ஓகேண்ணா. ஸோ அவங்க பேசுகிறாங்கன்னா பாயிண்ட் என்னன்னா, அது ரொம்ப இடம் கொடுத்து அவங்கள வந்து இன்னும் பேச வைக்கக்கூடாது. இன்னும் பேச வைக்கிறீங்கன்னா அது யார் பண்ணுவா? சைக்காலஜிஸ்ட் தான் பண்ணுவாங்க. ஆமாம், சைக்காலஜிஸ்ட் என்ன சொல்லுவாங்க, ஓகே இதோ இது ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா, ஓகே சொல்லுங்களேன் அதை பற்றி என்ன நடக்குதுன்னு சொல்லுங்கள், நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க, அந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்க கேட்க நீங்கள் ஒரு சைக்காலஜிஸ்ட் ரோல் மாதிரி நீங்கள் எடுக்க ஆரம்பிச்சிருவீங்க. ஓகே, அந்த மாதிரி நீங்கள் கிளைண்ட்ஸ் புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்கன்னா முடிஞ்சது. அதுக்கு மேலே வந்து உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது. உங்கள் அந்த ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் கட் பண்ணுறது பெட்ரு. ஏன்னா உங்களால் ரிசல்ட்டே கொடுக்க முடியாது கேரண்டீடாக. கண்டிப்பாக. ஓகே, நெகட்டிவாக சம்டைம்ஸ் ஆகிடும். மெயினாக உங்களால் ஒர்க் அவுட்டே நீங்கள் பிளான் பண்ண ஒர்க் அவுட்டே கொடுக்க முடியாது உங்களால். ஆனால் கடைசியில் ஒரு 2 மாதம் கழிச்சு வெயிட்டே குறையலன்னு உங்ககிட்ட தான் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. ஓகே ஓகே. So, if clients reveal new medical information, they should be referred to a healthcare provider. So, suppose இந்த மாதிரி ஏதாவது டிஃபிகல்ட்டாக ஏதாவது ஒரு விஷயம் டிஸ்க்ளோஸ் பண்ணிட்டாங்க, ஏதாவது ஒன்று சொல்கிறாங்க அப்படின்னா, மெயினாக இப்போ யூஎஸில் பார்த்தோன்னா கான்ஃபிடென்ஷியாலிட்டி வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கணும். அது வந்து ரொம்ப சீரியஸாக பார்க்குறவங்க. பர்சனல் ட்ரெயினர்கிட்ட அவங்க வந்து ஏதாவது ஒன்று சொல்கிறாங்க அப்படின்னா அது யாருக்கிட்டையுமே சொல்லக்கூடாதுன்னு அவங்க எதிர்பார்ப்பாங்க. ஓகே, ஆனால் சம்டைம்ஸ் வந்து சொல்லக்கூடாத விஷயத்த சொல்லிடுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த கான்ஃபிடென்ஷியாலிட்டி மெயின்டைன் பண்ணுறது நம்மளோட வேலை. ஆனால் சப்போஸ் அதையும் தாண்டி ஏதாவது ஒரு விஷயம் வந்து நம்மகிட்ட சொல்லிட்டாங்க, பட் அட் த சேம் டைம் வந்து நம்ம it is important that we don't cross our professional boundaries. So sometimes gym setup நீங்கள் வந்து ஒரு சூப்பர்வைசர் கீழே ஒர்க் பண்ணுறீங்க, ஒரு மேனேஜர் ஜிம் மேனேஜர் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட டிஸ்கஸ் பண்ணி சில கிளைண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி ஷேர் பண்ணுறாங்க அப்படின்னா வந்துட்டு அந்த ஒரு அவங்கள வந்து வேறு யார்ட்டையும் ரெஃபர் பண்ணி அனுப்பி விட்ற மாதிரி, அதுக்கு என்ன மாதிரி பண்ணலாம் அது வந்து யூ வில் ஹாவ் டு பிளான் வித் ஜிம் மேனேஜர் அண்ட் ஆர் சூப்பர்வைசர். இது வந்து யூஎஸில் அப்படி தான் நடக்குது. நம்ம ஊரில் இது நடக்கவே நடக்காது. பட் யூஎஸ் எக்ஸாமாக இருக்கிறனால அவங்களோட ப்ரோட்டோகால் தெரிஞ்சு வச்சுக்கிறது பெட்டர். ஏன்னா அவங்க கேட்குற எக்ஸாம் கொஸ்டின்ஸும் அதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து பிளானிங் ஸ்டேஜ். பிளானிங் ஸ்டேஜில் வந்து கிளைண்ட் அண்ட் ட்ரெயினர் டுகெதர் they will be
trying to set a stage for how to take this plan forward. Okay, a personal planning stage should be viewed as give and take opportunity. So planning வந்துட்டு என்னால் இது பண்ண முடியும் அப்படின்னு கிளைண்ட் சொல்லுவாங்க. ட்ரெயினர் வந்துட்டு யூ வில் ஹேவ் டு டூ சம்திங் மோர், அந்த மாதிரி ஒரு நெகோசியேஷன் மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் வந்து யூ கம் டு அ பிளான். Okay, personal trainers must continue to listen to clients' responses, ideas and suggestions. Client adherence is better when clients actively partner with training in the exercise program design. So workout plan design பண்ணும்போது client வந்து involved ஆனா ப்ரோக்ராம் டிசைன் வந்து பெட்டராக இருக்கும். ஓகே, அது வந்து அவங்க அந்த ப்ரோக்ராம் வந்து அவங்க ஃபுல்ஃபில் பண்ணி அவங்க எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கும் they will be more active. ஸோ இந்த பிளானிங் ஸ்டேஜில் பார்த்தோன்னா 4 ஸ்டெப்ஸ் இருக்குது. ஒன்று கோல் செட்டிங், இன்னொன்று ஜென்ரேட்டிங் அண்ட் டிஸ்கஸிங் ஆல்டர்னேட்டிவ்ஸ், ஃபார்முலேட்டிங் அ பிளான், எவாலுவேட்டிங் த எக்ஸசைஸ் ப்ரோக்ராம். ஓகே, ஸோ செட்டிங் கோல்ஸ் பார்த்தோன்னா பெஸ்ட் திங் தட் அபவுட் கோல் செட்டிங் இஸ் தட் இட் இஸ் ரிலேட்டிவ்லி சிம்பிள் டு எம்ப்ளாய். Goal setting வந்து it is not very difficult, but a few considerations should be made. ரொம்ப பெரிய கோலாக செட் பண்ணிடக்கூடாது, ரொம்ப நெகட்டிவ் கோல்ஸ் செட் பண்ணிடக்கூடாது, ஷார்ட் அண்ட் லாங் டேர்ம் கோல்ஸையும் சேர்த்து தான் நீங்கள் பிளான் பண்ணணும். அட் த சேம் டைம் கிளைண்ட்டையும் இன்வால்வ் பண்ணணும் கோல் செட்டிங்கில். நம்மளா தனியாக கிளைண்ட்டுக்கு கோல் செட் பண்ணக்கூடாது. ரிவைஸ் த கோல் ஆன் அ ரெகுலர் பேசிஸ். கோலை ஒரு ஃபிக்ஸ் பண்ணிட்டதுக்கு அதுக்கப்புறம் அதை மாற்ற மட்டும்தான் இருக்கக்கூடாது. சம்டைம்ஸ் கொஞ்சம் ஒரு ஸ்டெப் 1 month 2 monthsக்கு அப்புறம் அந்த கோல் செட் பண்ண கோலை மாற்றுற மாதிரி இருக்கும். பட் தட்ஸ் ஓகே. பட் கோல் செட் பண்ணால் தான் வந்து சம் டைரெக்ஷன் இருக்கும். ஓகே, ஸோ இப்போ கோல் செட்டிங் தியரின்னு ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ கோல் செட்டிங் தியரி என்னென்னா, இதில் வந்து ஹவு கோல்ஸ் அஃபெக்ட் பீப்புள்ஸ் பர்ஃபார்மன்ஸ், அதுக்கு வந்து 4 மெக்கானிசம் இருக்குது. ஒன்று directed attention, mobilized effort, persistence and strategy. இதை பேஸ் பண்ணி கோல்ஸ் வந்து எப்படி பர்ஃபார்மன்ஸ் அஃபெக்ட் பண்ணுதுன்னு இட் கேன் வேரி. டைரக்டட் அட்டென்ஷன் என்னன்னு பார்த்தோன்னா, கோல்ஸ் ஹெல்ப் பீப்புள் டைரக்ட் தேர் தாட்ஸ் அண்ட் பிஹேவியர்ஸ். ஒரு கோல் செட் பண்ணதுக்கப்புறம் அவங்க தாட்ஸ் வந்து ரொம்ப ஒரு கிளியராக ஒரு ஒன் சைடடாக ஃபோக்கஸ்டாக இருக்கும். ஸோ இல்லைன்னா ஏகப்பட்ட தாட்ஸ் இருக்கும், என்ன பண்ணுறதுனே தெரியாமல் இருக்கும். ஸோ அதை வந்து டைரக்ஷன் கொடுத்துட்டோம்னா இட் இஸ் ஈஸியர் டு மூவ் டுவர்ட்ஸ் தி கோல். மொபிலைஸ்ட் எஃபர்ட், கோல்ஸ் வந்து இட் இன்க்ரீசஸ் தி எஃபர்ட் பீப்புள் வில் எக்ஸ்பெண்ட் டு அச்சீவ் தி கோல். ஸோ கோல் அது டைரக்ஷன் வந்ததுக்கப்புறம் யூ வில் ஸ்டார்ட் மூவிங் இன் தட் டைரக்ஷன். ஓகே, இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் எடுக்க ஆரம்பிப்பீங்க. அதுக்கு வந்து கோல் ஹெல்ப் பண்ணும். ஏன்னா அந்த கோல் செட் பண்ணுற வரைக்கும் it becomes difficult to take steps. ஸோ இப்போ வந்து கொஞ்சம் மூவ்மெண்ட் ஆரம்பிச்சிடும், எஃபர்ட்டும் எடுக்க ஆரம்பிச்சிருவீங்க அந்த கோல் அச்சீவ் பண்ணுறதுக்கு, டு அச்சீவ் those goals. ஓகே, persistence. clients trying to reach goals generally persist longer in their target behavior. ஸோ ஒரு கோலை ரீச் பண்ணணும்னு நினைக்கும் போது இன்னும் பர்சிஸ்ட் பண்ணி, இன்னும் கொஞ்சம் ப்ரொலாங் பண்ணி, இன்னும் புஷ் பண்ணி clients will keep going towards their target. Okay. Strategies. எந்தெந்த strategy யூஸ் பண்ணி you're trying to help the clients reach their goal. So goal setting பார்த்தோன்னா it helps clients stimulate and to look for and use strategies that will help them attain their goal. So goal set பண்ணிட்டீங்க, அது எப்படி அந்த இடத்துக்கு ரீச் பண்ணணும்னா strategies தேவை. அந்த strategies எல்லாத்தையும் வந்துட்டு you can analyze, you can adjust. அந்த மாதிரி clients வந்து they will start looking for it. ஓகே, எந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணால் அங்கே போய் ரீச் பண்ணலாம். ஆனால் கோலே செட் பண்ணேன்னு வச்சுக்கோங்க, என்ன பண்ணலான்னே கீழே இந்த இடத்துல என்ன பண்ணலான்னே அவங்களுக்கு தெரியாது. ஓகே, கோல் செட்டிங் தியரி lists a number of goal moderators that personal trainers can consider as they work with clients to set helpful goals. ஸோ கோல் மாடரேட்டர்ஸ் எதெல்லாம் வந்துட்டு கோல்ஸை மாடரேட் பண்ணும் அப்படின்னு பார்த்தோன்னா, கோல் கமிட்மெண்ட், கோல் இம்பார்ட்டன்ஸ், செல்ஃப் எஃபிகசி,
ஃபீட்பேக் அண்ட் டாஸ்க் காம்ப்ளெக்சிட்டி. ஸோ இதெல்லாம் கூட இது சைக்காலஜி பேஸ்ட் சாப்டர். ஸோ கொஸ்டின்ஸ் எப்படி வரும்னு நான் சொல்கிறேன். என்னெல்லாம் கோல் மாடரேட்டர்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா இந்த 5 ஆப்ஷன் இருக்கும். ஓகே, கோல் மாடரேட்டர்ஸ் இது வந்து ஒரு கோல் மாடரேட்டர், கோல் கமிட்மெண்ட். கிளைண்ட் வந்து ஸ்ட்ராங்கர் கோல் கமிட்மெண்ட் இருந்ததுன்னா the more effective the goal will be. கிளைண்ட்டோட கமிட்மெண்ட் அதிகமாக இருக்குங்க. அதே மாதிரி கோலோட இம்பார்ட்டன்ஸ், கிளைண்ட்டை பொறுத்த வரைக்கும் கோல் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருந்ததுன்னா கண்டிப்பாக கிளைண்ட் வில் பி மோட்டிவேட்டட். செல்ஃப் எஃபிகசி, கிளைண்ட் வந்து ரொம்ப செல்ஃப் எஃபிகசி இருக்கிற கிளைண்ட்டாக இருந்ததுன்னா கோலை அச்சீவ் பண்ணுறது சான்ஸ் அதிகம். ஃபீட்பேக், கிளைண்ட்ஸ்க்கு நீங்கள் ப்ராப்பராக ஃபீட்பேக் கொடுத்துக்கிட்டே இருக்கிறீங்கன்னா அதுக்கு அப்போ ப்ரோக்ரஸ் டுவர்ட்ஸ் கோல் வந்து ஈஸியாக. டாஸ்க் காம்ப்ளெக்சிட்டி, டிஃபிகல்ட்டான டாஸ்க் இருந்துச்சுன்னா வந்துட்டு இண்டிவிஜுவல்ஸ் வந்து ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணி ஆகணும். ஸோ அந்தந்த டாஸ்கோட காம்ப்ளெக்சிட்டிக்கு ஏற்ற மாதிரி கோல் செட் பண்ணும்போது அந்த ஸ்ட்ராட்டஜிஸும் யூ வில் ஹாவ் டு செட். ஓகே, இது எல்லாமே வந்து கோல்ஸை மாடரேட் பண்ணும். இந்த கோல் கமிட்மெண்ட் இல்லைன்னா உங்களால் கோல் அச்சீவ் பண்ண முடியாது. ஸோ இது ஆல் தீஸ் திங்ஸ் ஆர் இம்பார்ட்டண்ட். ஓகே, இதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் when it comes to goal setting. It's called SMART goal. ஓகே, ஸ்பெசிஃபிக், மெஷரபிள், அட்டைனபிள், ரெலவெண்ட் அண்ட் டைம் பவுண்ட். இதை பேஸ் பண்ணி தான் நீங்கள் கோல் செட் பண்ணணும். ஸோ ஸ்பெசிஃபிக் கோல்னால் வந்துட்டு நான் வந்து இந்த வாட் இஸ் மை கோல், 6 மந்த்ஸில் என்ன கோல், நான் வந்து 10 கிலோ குறைக்கணும். அது வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்கான கோல். ஓகே, மெஷரபிள், அது வந்து நீங்கள் மெஷர் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸோ இப்போ 10 கிலோ வந்துட்டு இட் இஸ் மெஷரபிள். இதே நான் ஸ்பெசிஃபிக்காக இருந்ததுன்னா இட் வில் பி நான் மெஷரபிள் ஆல்சோ சம்டைம்ஸ். லெட்ஸ் சே நான் வந்து வெயிட் குறைக்கணும் அப்படின்னு சொல்கிறது ஒரு ரொம்ப வேகான கோல். ஆனால் நான் வந்து 10 கிலோ குறைக்கணும், 6 மாதத்தில் குறைக்கணும் அப்படின்னா இட் இஸ் மோர் மெஷரபிள். ஓகே, அட்டைனபிளாக இருக்கணும், அட்டைனபிள், அச்சீவபிள், ரியலிஸ்டிக்காக இருக்கணும். ஓகே, ஸோ தட் ஒரே மாதத்தில் நீ 10 கிலோ குறைக்கணும், அது வந்துட்டு அன்ரியலிஸ்டிக். அதே மாதிரி ரெலவெண்ட்டாக இருக்கணும், இம்பார்ட்டன்ட் டு த கிளைண்ட் இன் த சென்ஸ் அவங்க வெயிட் லாஸ்க்கு வராங்க, அவங்களுக்கு போயிட்டு நம்ம வந்துட்டு பவர் லிஃப்டிங்கில் நீங்கள் 100 கிலோ பண்ணுங்க அப்படின்னு சொன்னோன்னா வந்து சம்மந்தமே இல்லாத ஒரு கோல். பர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் ஆகும், பவர் லிஃப்டிங் இன்க்ரீஸ் ஆகும், ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆகும். ஆனால் அவங்களுக்கு தேவையானது என்னது, வெயிட் லாஸ். நான் வெயிட் லாஸ் ஆகலை அப்படின்னா வந்து அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் 100-150 கிலோ வெயிட் லிஃப்ட் பண்ண வச்சா கூட அவங்க தே வில் நாட் பி ஹாப்பி. ஸோ அவங்களுக்கு ரிலேட்டடாக இருக்கணும் நீங்கள் கொடுக்குற கோல். அதே மாதிரி டைம் பவுண்டாக இருக்கணும். ஃபிக்ஸ்டாக ஒரு டெட்லைன் வச்சுட்டோன்னா ரிசல்ட்ஸ் வந்துட்டு கண்டிப்பாக இட்ஸ் ஈஸியர் டு அச்சீவ். இது வந்து இது எல்லாத்தையும் சேர்த்து ஸ்மார்ட் கோல்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த ஷார்ட் ஃபார்ம்லாம் இருக்கும். ஏன்னா இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா இந்த ஸ்மார்ட் கோல்ஸில் ஆருக்கு என்ன மீனிங் அப்படின்னு கேட்பாங்க. ரெலவெண்ட்டா, ரியலிஸ்டிக்கா அப்படின்னு கேட்பாங்க. சரியா? ஸோ அந்த டெர்மினாலஜிஸ்க்கு என்னென்ன இதுன்னு பார்த்துக்கோங்க. அண்ட் அட் த சேம் டைம் இதை பேஸ் பண்ணி கொஞ்சம் கோல் செட் பண்ணி ஒர்க் பண்ண ஆரம்பிங்க ஃபார் யுவர் கிளைண்ட்ஸ். ஓகே, பர்சனல் ட்ரெயினர்ஸ் ஷுட் எரர்னா எரர் ஆன் த கன்சர்வேட்டிவ் சைட் ஆஃப் கோல் செட்டிங். கொஞ்சம் கன்சர்வேட்டிவ் சைடாக தான் நம்ம ஒர்க் பண்ணணும். ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக வந்து ஒரு கோல் செட் பண்ணி அந்த மாதிரி ஆகிறதுக்குள்ள கொஞ்சம் கன்சர்வேட்டிவாக சேஃபாக கோல் செட் பண்ணுறது பெட்டர். ஓகே, லாஃப்டி கோல்ஸ் ஃபீல் குட் அண்ட் சவுண்ட் இன்ஸ்பிரேஷனல் பட் கிளைண்ட்ஸ் ஆர் சூன் டிசப்பாயிண்டட் வென் ப்ரோக்ரஸ் இஸ் ஸ்லோ. கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாக ஏதாவது கோல் செட் பண்ணி அந்த மாதிரி நீங்கள் ஒர்க் பண்ணும்போது சப்போஸ் ப்ரோக்ரஸ் குறைஞ்சிருச்சு அப்படின்னா கிளைண்ட்ஸ் சீக்கிரமாக டிசப்பாயிண்ட் ஆகிடுவாங்க. ஃபிட்னஸ் இண்டிகேட்டர்ஸ் that may demonstrate change include those listed in the following slide. நான் போட மறந்துட்டேன். அது எனக்கு தெரிஞ்சு இது டெக்ஸ்ட் புக்கில் இருக்கும். என்னென்ன இண்டிகேட்டர்ஸ்னால் பார்த்தோன்னா ஹைட்டு, வெயிட்டு, அந்த மாதிரி எனி இண்டிகேட்டர்ஸ் இருந்ததுன்னா அதை பேஸ் பண்ணி நம்ம இட் கேன் ஹெல்ப் என்ன மாதிரி சேஞ்சஸ் நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோல் செட் பண்ணுறதுக்கு.
ப்ராசஸ் கோல் வர்சஸ் ப்ராடக்ட் ஆர் அவுட்கம் கோல்ஸ். இது நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். அந்த ஒலிம்பிக் மெடல் அப்படின்னு யோசிக்கிறது வந்து அவுட்கம் கோல் ஆர் ப்ராடக்ட் கோல். அதை பண்ணுறதுக்கு நம்ம அந்த வாரத்தில் என்னெல்லாம் பண்ணணும் அது வந்துட்டு ப்ராசஸ் கோல்ஸ். ஓகே, அதே ஒலிம்பிக் மெடல் இருக்கிற இடத்துல இந்த 15 கிலோ 20 கிலோன்னு பிளான் பண்ணுறாங்க பாருங்க, அதுதான் வந்து ப்ராடக்ட் கோல். அதுக்கேற்ற மாதிரி அந்த வாரத்தில் என்னெல்லாம் பண்ணுறீங்க அதெல்லாம் வந்து ப்ராசஸ் கோல்ஸ். ஓகே, ப்ராசஸ் கோல் இஸ் சம்திங் அ கிளையண்ட் டஸ் such as completes a certain number of sessions per week. Product goal is something achieved like weight loss. Clients typically achieve process goals before product goals. So process goals தான் ஃபர்ஸ்ட் நம்ம clients achieve பண்ணுவாங்க. Process goalsலாம் achieve பண்ண product goal நம்ம ரீச் பண்ணுறதுக்கு சான்சஸ் அதிகம். ஓகே, ப்ராடக்ட் கோல்ஸ், அவுட்கம் கோல்ஸ், பெர்ஃபார்மன்ஸ் கோல்ஸ் இது மூணுமே சேம் தான். சரியா? ப்ராசஸ் வேற, ப்ராடக்ட், அவுட்கம், பெர்ஃபார்மன்ஸ் இது மூணுமே சேம். ஓகே, செட்டிங் கோல்ஸ் ஃபார் லாங் டேர்ம் அடியரன்ஸ். ஸோ லாங் டேர்ம் அடியரன்ஸ்க்கு நம்ம கோல் செட் பண்ணுறோன்னா அது ஃபஸ்ட்டு லிசன் கேர்ஃபுல்லி, help define specific and measurable goals, suggest additional goals, break down goals, large goals into even weekly goals, include many process goals, record the goals, set up record keeping system, எல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு பேப்பர், piece of paper or something. Be sure clients understand what type of exercise will help them reach their goals. என்ன மாதிரி டைப் ஆஃப் எக்ஸசைசஸ் தேவை. ரீஎவாலுவேட் அண்ட் ரிவைஸ் கோல்ஸ். கோல்ஸ் வந்து ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நம்ம வந்து ஒரு தடவை ஃபிக்ஸ் பண்ணிட்டு நம்ம அப்படியே போக முடியாது. ஏன்னா நிறைய சுச்சுவேஷன்ஸ் வில் கம். இப்போ ஒலிம்பிக்ஸ்ன்றது பார்த்தோம்னா டேட்டு ஃபிக்ஸ்டு, அதுக்கேற்ற மாதிரி நம்ம எல்லாத்தையுமே பிளான் பண்ணிடலாம். பட் நம்மளுக்கு வந்து ஃபிக்ஸட் டெட்லைன் இல்லாததுனால இட் பிகம்ஸ் டிஃபிகல்ட். சம்டைம்ஸ் நடுவில் வேறு ஏதாவது வரும், இல்னஸ் வரும், இன்ஜுரி வரும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம பிளான் பண்ண 6 months நம்ம சம்டைம்ஸ் அச்சீவ் பண்ண முடியாது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி கோலை வந்துட்டு ரிவைஸ் பண்ணி we should keep progressing. So generating ideas and discussing options. இது வந்து another point. இங்கே பார்த்தோம் இல்லையா? பிளானிங் ஸ்டேஜில் ரெண்டாவது பாயிண்ட் ஜென்ரேட்டிங் அண்ட் டிஸ்கஸிங் ஐடியாஸ். கோல் செட்டிங் பார்த்தோம், நெக்ஸ்ட் ஜென்ரேட்டிங் அண்ட் டிஸ்கஸிங் ஐடியாஸ். ஓகே, தி அல்டிமேட் கோல் ஃபார் எவ்ரி கிளைண்ட் இஸ் அடியரன்ஸ். ஸோ ஒரு ப்ரோக்ராம் வந்து தே ஷுட் ஸ்டிக் டு அ பிளான் அண்ட் தே ஷுட் டூ இட். அதுதான் வந்து அல்டிமேட் கோல். ஸோ நம்பர் ஆஃப் வேரியபிள்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் கிளைண்ட் அடியரன்ஸ். நான் மேஜர் ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தோன்னா டைம் ரொம்ப அதிகமாக எடுக்குது. அதுதான் வந்து மேஜர் ப்ராப்ளமாக மெஜாரிட்டி கிளைண்ட் சொல்லுவாங்க. ஓகே, trainer should encourage a modest exercise program rather than an ambitious program that is never performed. ஒரு மாடரேட்டாக ஒரு ப்ரோக்ராம் கொடுத்து அதை அச்சீவ் பண்ணால் போதும். ஆனால் பயங்கர ஆம்பிஷியஸாக எக்ஸ்ட்ரீமாக ஒரு கோல் ப்ரோக்ராம் கொடுத்துட்டு அவங்க அச்சீவ் பண்ணனா அவங்களோட அடியரன்ஸ் இன்னும் கம்மியாகிட்டே வரும். When clients train on their own, the program design must be simple. ஸோ சார் இப்போ ஆன்லைன் கோச்சிங்லாம் வந்துருச்சு. இதில் வந்துட்டு நம்ம ப்ரோக்ராம் டிசைன் வந்து கிளைண்ட்ஸ்க்கு நம்ம எழுதி கொடுப்போம் இல்லையா? அந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ்லாம் கொஞ்சம் சிம்பிளாக இருக்கும். ஆனால் அதுவே வந்துட்டு நீங்கள் கிளைண்ட்டோட சேர்ந்து ஜிம்மில் ஃப்ளோரில் ட்ரெயின் பண்ண போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் டிஃபிகல்ட்டான எக்ஸசைசஸ், கொஞ்சம் காம்ப்ளெக்சிட்டி இருக்கலாம். ஓகே, பர்சனல் ட்ரெயினர்ஸ் ஷுட் என்கரேஜ் த கிளைண்ட்ஸ் டு டேக் த லீட் இன் வாட் சீம்ஸ் ரியலிஸ்டிக். ஸோ ரியலிஸ்டிக்காக என்ன இருக்கோ அந்த மாதிரி அதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து பிளான் பண்ணோம். அன்ரியலிஸ்டிக்காக வந்துட்டு பெரிய ஒரு கோல் அந்த மாதிரி எய்ம் பண்ணி போயிட்டோன்னா கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகம். நெக்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து பிளானிங்கில் ஃபார்முலேட்டிங் அ பிளான். ஒன்ஸ் an exercise program is decided, it should be written down and given to the client. எக்ஸசைஸ் பிளான் நீங்கள் போட்டுட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு திங் அதை எழுதி நீங்கள் கிளைண்ட்டுக்கு கொடுத்துடணும். ஸோ தட் கிளைண்ட்டுக்கு ஓகே நம்மக்கிட்ட ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது, நம்ம பிளான் இருக்குது அப்படின்னு தெரியும்.
The plan should include all the information needed. அவங்க ஒர்க் அவுட் பிளான் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் அந்த ப்ரோக்ராமில் இருக்கணும். Many clients appreciate advice on what to wear, where to go, gym etiquettes. Gym etiquettesனா ஜிம்மில் இருக்கிற ரூல்ஸ் அண்ட் எல்லாமே. ஓகே, இது எல்லாமே நம்ம வந்து ஒரு சம்டைம்ஸ் கிளைண்ட்ஸ் வந்து இது எல்லாமே கிளைண்ட்ஸ்க்கு தெரியும் அப்படின்னு நினைப்போம். பட் மெஜாரிட்டி கிளைண்ட்ஸ்க்கு என்ன மாதிரி ஷூ போடணும், என்ன மாதிரி க்ளோதிங் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு நிறைய பேருக்கு தெரியாது. ஜிம்முக்குள்ளே போகாதவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ நிறைய பேர் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் கொடுத்தீங்கன்னா தே வில் பி வெரி ஹாப்பி. ஸ்பெஷலாக வந்துட்டு கொஞ்சம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சம்டைம்ஸ் கொஞ்சம் ரிசர்வ்டாக இருப்பாங்க சில ஃபேமிலி மெம்பர்ஸ். லைக் வீட்லேயே வெளியவே போகாமல் வளர்ந்துருப்பாங்க. அந்த மாதிரி சில கிளைண்ட்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அவங்களுக்குலாம் வந்துட்டு டெஃபினட்டாக இந்த மாதிரி லிட்டில் அட்வைஸ் நம்ம வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணிடுவோம். அந்த மாதிரி சில விஷயம் வந்துட்டு இட் வில் டெஃபினெட்லி ஹெல்ப் தம். Personal trainers often fail to realize how intimidating a fitness facility can be to a newcomer. ஸோ ஒரு ஜிம்முக்குள்ளே போய் நடந்து போய் அந்த எப்படி இருப்போம், ஐ மீன் ஹவு வி மூவ் அரவுண்ட், வாக் அரவுண்ட், அது வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப நார்மலாக இருக்கும். ஆனால் ஒரு சில கிளைண்ட்ஸ்க்கு ஜிம் அந்த டோரை திறந்து உள்ளே வரதே வந்துட்டு சில பேருக்கு ஒரு பெரிய ஸ்டெப்பாக இருக்கும். அதை அண்டர் எஸ்டிமேட் பண்ணிடக்கூடாது. எவாலுவேட்டிங் த எக்ஸசைஸ் ப்ரோக்ராம். ஸோ எக்ஸசைஸ் ப்ரோக்ராம் போட்டிங்க அப்படின்னா ஒன்ஸ் யூ ஸ்டார்ட் யூ ஷுட் ஸ்டார்ட் ரெகுலர்லி எவாலுவேட்டிங் த ப்ரோக்ராம். நம்ம ஒர்க் அவுட் போட்டோம். ஆனால் இப்போ நம்ம ஷூஸ் பற்றி பேசணும்லண்ணா. ஆமாம். இல்லைண்ணா, இப்போ ஸ்குவாட் பண்ணும்போது இப்போ கிளைண்ட் சில பேர் வந்து ஃப்ளாட் ஷூஸ் செட் ஆகும், சில பேருக்கு வந்து நார்மல் ஸ்போர்ட்ஸ் ஷூஸ் செட் ஆகும். ஏன்னா ஃப்ளாட் ஷூ வந்து ஹீல் பெயின் ஆகுதுன்றதுனால இப்போ ஸ்குவாட் பண்ணும்போது ஷூஸ் போடக்கூடாதுன்றாங்க. அது என்னன்னா அப்படிலாம் எதுவுமே கிடையாது. எதுவுமே கிடையாதுண்ணா. இல்லை, ஏன்னா சொன்னாங்க லைக் இந்த மாதிரி ஷூ போடாம தான் நான் பண்ண சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்ட்டு. ஆனா நான் ஸ்போர்ட்ஸ் பண்ணும்போது நம்ம ஷூ போட்டு தான் ஸ்குவாடே பண்ணுவோம். ஸோ அதான் ரொம்ப இண்டிவிஜுவல் தான். கிளைண்ட்டுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஓகே. ஆனால் மெஜாரிட்டி வந்து நீங்கள் வேர்ல்டு ரெக்கார்ட் ஸ்குவாட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வெயிட் லிஃப்டிங் ஷூஸ் தான் போடுவாங்க. அது இன்னும் ஹையாக இருக்கும். சரியா? ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது ஷூவில். ஷூ வந்துட்டு அது கெயிட் அனாலிசிஸ்குள்ளே வந்துடும், ஷூ அனாலிசிஸ்குள்ளே வந்துடும். அது வந்து இது அவுட் ஆஃப் த டாபிக். நம்ம அதுக்குள்ளே போட்டோம்னா அது தனி கடல். பட் ஃப்ளாட் ஃபுட்டு, ப்ரோனேட்டட், சூப்பினேட்டட் இருக்குது, ஹை ஆர்ச், லோ ஆர்ச் இருக்குது. அதுக்கு அதே மாதிரி ஷூஸ் வந்து வெயிட் லிஃப்டிங் ஷூஸ், பவர் லிஃப்டிங் ஷூஸ் இருக்குது. பேர் ஃபுட்லேயும் பண்ணுறவங்க இருக்கிறாங்க. இதில் வந்து ஆங்கிளில் எவ்வளோ மொபிலிட்டி இருக்குது, அந்த மாதிரி சில ஃபேக்டர்ஸ்லாம் கூட இருக்குது. எல்லாருக்கும் வந்துட்டு நீங்கள் ஷூ தான் யூஸ் பண்ணணும்னு சொல்கிறதும் தப்பு. அதே மாதிரி எல்லாரும் வந்துட்டு வெறும் காலை தான் பண்ணுறதுன்னு சொல்கிறதும் தப்பு தான். ஷூவில் மெஜாரிட்டியாக பண்ணி கம்ஃபர்டபுளாக இருப்பாங்க நிறைய பேர். அவங்க கம்ஃபர்ட்டாக இருக்குன்னா அப்படியே பண்ணலாம், மாற்ற தேவையில்லை. ஆனால் அதே சில பேர் வெறும் காலில் பண்ணுறாங்க, அவங்களுக்கு அது கம்ஃபர்டபுளாக இருக்குது, பெயின் எதுவும் இல்லை அப்படின்னா ஓகே, they can do that also. Okay. Yeah. Okay, evaluating exercise program evaluation. Okay. Personal trainers and clients should review exercise records and discuss what is working and what needs to be changed. ஸோ வீக்லி ரெக்கார்ட் நீங்கள் எழுதி நோட் பண்ணிக்கிட்டு வருது, அதை நீங்கள் ரெகுலராக ரிவ்யூ பண்ணிகிட்டே வரணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு எது ஒர்க் ஆகுது, எதை மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அசஸ் பண்ணிக்கிட்டே வரணும். கிளைண்ட்ஸ் ஷுட் பி ரீஅசஸ்ட் பீரியாடிக்லி டு மெஷர் ப்ரோக்ரஸ். ஸோ ரெகுலராக கிளைண்ட்டையும் அசஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஓகே. எக்ஸசைஸ் ப்ரோக்ராம் ஷுட் பி எவாலுவேட்டட் போத் இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸசைஸ் சேலஞ்ச் அண்ட் என்டியரன்ஸ். நம்ம எக்ஸசைஸ் ப்ரோக்ராமை நம்ம எவாலுவேட் பண்ணும்போது எக்ஸசைஸே சேலஞ்சிங்காக இருக்கா அதையும் நம்ம எவாலுவேட் பண்ணணும். அதே நேரத்தில் கிளைண்ட்ஸ் அட்டியர் பண்ண முடியுமா அதையும் பார்க்கணும். If adherence is faltering, the personal trainers and clients should discuss what is causing problem. ஸோ கிளைண்ட்டால் அதை அட்ஜஸ்ட் பண்ண முடியலன்னா ஓகே, கொஞ்சம் ஒர்க் அவுட் இன்டென்சிட்டி அதிகமாக இருக்குது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிடணும். ஓகே. The program should be revised as necessary. எப்படி
மாற்றணுமோ 4 செட்ஸ் பண்ணி சப்போஸ் 2 செட்ஸ் நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க, அப்புறம் அடுத்த வாரம் 3 செட்ஸ் பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் அடுத்த வாரம் 4 செட்ஸ் போகிறீங்க. ஆனால் 4 செட்ஸ் ஆனதுக்கப்புறம் அவங்க வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா கார்டியோவில் பண்ணாமல் இருப்பாங்க, டயர்டாக இருக்குன்னு சொல்லிட்டு அடுத்த நாள் வராமல் இருப்பாங்க. ஸோ அவங்ககிட்ட பேசும்போது உங்களுக்கு தெரியும், ஓகே இவங்க வந்து ஒரு லெவல் தாண்டினதுக்கப்புறம் அவங்கள்ட்ட வந்து ஜிம்முக்கு எப்படியோ நம்மளுக்காக வந்துடுறாங்க, ஆனால் மற்ற இடத்துல எல்லாத்தையும் சொதப்புறாங்க அப்படின்னு தெரியும். ஸோ அப்போ வந்து 4 செட்ஸ்லேருந்து நீங்கள் திருப்பி 3 செட்ஸ் கொண்டு வந்து நிறுத்திடலாம். ஸோ 3 செட்ஸ் கொண்டு வந்து நிறுத்திட்டோன்னா அவங்க வந்து கொஞ்சம் கன்சிஸ்டண்ட்டாக இருப்பாங்க ட்ரைனிங்கில். அதுக்கப்புறம் அவங்க கொஞ்சம் யூஸ் டு ஆனதுக்கப்புறம் மேபி இன்னும் கொஞ்சம் டயட்டில் ஒர்க் பண்ணிட்டு இன்னும் கொஞ்சம் கார்டியோ கொஞ்சம் ஒர்க் பண்ணிவிட்டு அது செட் ஆனதுக்கப்புறம் ஒரு சில எக்ஸசைஸுக்கு மட்டும் 4 செட்ஸ் கொடுக்கலாம். அந்த மாதிரி ஏதாவது ஸ்ட்ராட்டஜிஸ் நீங்கள் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டேஜ் பார்த்தோன்னா ஆக்ஷன் ஸ்டேஜ். இப்போ வந்து ப்ரோக்ராம் டிசைன் பண்ணியாச்சு, அந்த கிளைண்ட் இஸ் ரெடி டு பிகின். இப்போ பார்த்தோன்னா அந்த ப்ரோக்ராம் இஸ் அ காம்பினேஷன் ஆஃப் எக்ஸசைஸ் கம்ப்ளீட்டட் பை த கிளைண்ட் ஆன் தேர் ஓன் அண்ட் பர்சனல் ட்ரைனிங் செஷனில் இருக்கிற எக்ஸசைஸ். ஸோ நம்ம ப்ரோக்ராம் பார்த்தோன்னா நார்மலாக 3 செஷன்ஸ் வீக் நம்ம ப்ரோக்ராம் போடுவோம், இல்லைனா 5 செஷன்ஸ் வீக் சப்போஸ் ப்ரோக்ராம் போடுறோன்னா அதில் எத்தனை செஷன் நம்ம கூட பண்ணுறாங்க, எத்தனை செஷன்ஸ் தனியாக பண்ண போகிறாங்க, அதுக்கேற்ற மாதிரி தான் யூ ஷுட் டிசைன் அ ப்ரோக்ராம். தனியாக பண்ணுற ப்ரோக்ராம்ஸ் கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கணும், நம்ம கூட காம்ப்ளெக்ஸான டாஸ்க்ஸ் இருக்கிற மோட்டார் ஸ்கில்ஸ் இருக்கிற மாதிரி எக்ஸசைஸ் எல்லாத்தையும் நம்ம கூட இருக்கிற மாதிரி நம்ம பிளான் பண்ணிடணும். அண்ணா ஒரே ஒரு டவுட்டு, இப்போ ரேப்போர்ட் அது இன்வெஸ்டிகேஷன் ஸ்டேஜுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து பிளானிங்கே பண்ணுமா, ப்ரோக்ராம் டிசைனே பண்ணுமா? ஆமாம், இப்போ நீங்கள் வந்து ரேப்போ ஸ்டேஜ் வந்து என்னென்னா ஃபஸ்ட்டு செஷன் நீங்கள் உங்களை மீட் பண்ணுறாங்களே ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் ஆகுது, அதுதான் ஃபஸ்ட்டு செஷன். ஓகே, ரேப்போ வந்து பில்ட் ஆகிக்கிட்டே வரும். அதுக்கப்புறம் இன்வெஸ்டிகேஷன் ஸ்டேஜில் என்னது, நீங்கள் வந்து டேட்டா கலெக்ட் பண்ணுவீங்க. ரஃபாக வந்து கிளைண்ட் வந்து என்ன சாப்பிட்றாங்க, என்ன ட்ரைனிங் பண்ணுறாங்க, இதுக்கு வரைக்கும் என்ன பண்ணியிருக்கிறாங்க ட்ரைனிங் வைஸ், அவங்களோட பாஸ்ட் ட்ரைனிங் எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னு அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. அதுக்கப்புறம் தானே பிளானை போடுவீங்க. ஓகே, இதெல்லாம் வந்து அவங்க வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 1 or 2 டேஸ்லயே நம்ம எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் இது பண்ணுவோம். ஆமா. ஓகே, இப்போ கோல் செட்டிங்னா ஸோ இதில் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இதுலயே கோல் வந்து நம்ம ரெண்டு பேர் சேர்ந்து செட் பண்ணி இப்போ பண்ணோம் அந்த மாதிரி. ஆமாம். ஸோ இன்வெஸ்டிகேஷன் ஸ்டேஜ் முடிச்சுட்டு பிளானிங் ஸ்டேஜில் தான் வந்துட்டு நீங்கள் கோல் செட்டிங் ஆரம்பிப்பீங்க. அது வந்து இது வந்து நீங்கள் உட்காந்து தான் பண்ணணும்னு இல்லை, நீங்கள் டிஸ்கஸ் பண்ணி ஃபோனில் பேஸ் பண்ணி கூட ஃபோனில் கூட யூ கேன் டிஸ்கஸ். ஏன்னா ஒரு இதுக்குன்னு தனியாக ஒரு செஷன் நம்ம ஸ்பெண்ட் பண்ணணுமா அப்படின்னு தோணும். 5-10 மினிட்ஸ் தான் நீங்கள் யோசிக்கணும். இது வந்து அவர் கணக்கில் பேச வேண்டிய விஷயம் கிடையாது. இந்த கோல் செட்டிங்லாம். ஒரு டவுட் என்னன்னா, இப்போ இதுக்கு முன்னாடி போன சாப்டர்ல நிறைய ஸ்டேஜஸ் பார்த்தோம்லனா, நம்ம ப்ரீ கண்டெம்ப்ளிங் அந்த மாதிரி. ஆமா. இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ், எப்படி? அது வந்து ஸ்டேஜஸ் ஆஃப் சேஞ்ச் கிளையண்ட் மைண்ட்ல வந்து எப்படி மாறுதுன்னு சொல்லிட்டு நம்ம ஆஃப்டர் எல்லாம் பிளானிங்லாம் பண்ணதுக்கு அப்புறத்துல அதுக்கப்புறம் அது வந்து அந்த ப்ரீ கான்டெம்ப்ளேஷன்னா ஜிம்முக்கு வரதுக்கு முன்னாடி இருக்கிறது. ஓகே, ப்ரீ கான்டெம்ப்ளேஷன்ல அவங்க ஜிம்முக்கு வரதுக்கு முன்னாடி அவங்க ஆக்டிவிட்டி பற்றியே யோசிக்க மாட்டாங்க. கான்டெம்ப்ளேஷன் ஸ்டேஜில் ஜிம்முக்கு போகலாம் அப்படின்னு ஒரு தாட் வரும். இல்லைன்னா கிளைண்ட் யார்கிட்டயாவது போய் என்கொயரி பண்ணலாம், ஒரு சுற்றி எந்தெந்த ஜிம்லாம் இருக்குன்னு நம்ம போய் பார்த்துட்டு வரலாம். அதெல்லாம் வந்துட்டு கான்டெம்ப்ளேஷன் ஸ்டேஜில் இருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் என்ன ஸ்டேஜ்? ப்ரீ கான்டெம்ப்ளேஷன் ஆக்ஷனா? அந்த ஆக்ஷன் ஸ்டேஜில் கிளைண்ட் வந்து ஒரு ஜிம் மெம்பர்ஷிப் பே பண்ணிட்டு லைட்டாக வாக்கிங் பண்ண ஆரம்பிப்பாங்க, இல்லைன்னா பர்சனல் ட்ரைனிங்க்கு ஒரு ஃபீஸை பே பண்ணுவாங்க. அது வந்து ஒரு ஸ்டேஜ் எப்படி மைண்டு சேஞ்ச் ஆகுதுன்னு நம்ம பார்த்தோம். இது வந்து ஒரு பிளான், நம்ம கிளைண்ட்டும் ட்ரெயினரும் சேர்ந்து எப்படி வந்து நம்ம அந்த ஒரு ப்ரோக்ராமை டிசைன் பண்ணுறோம் அதை பார்த்துட்டு இருக்கோம். ஓகேண்ணா. ஓகே, personal trainer can enhance client success in many ways during the action stage. So action stageல மானிட்டரிங் ரொம்ப முக்கியம். ஏதாவது மானிட்டர் பண்ணாதான் நம்ம வந்துட்டு எங்கேயாவது ஒரு கோல் செட் பண்ணி ஒரு க்ரோத் மாதிரி நம்ம பார்க்க முடியும். ஓகே, ஸோ பர்சனல் ட்ரெயினர் ஷுட் கிவ் த கிளைண்ட் அ சிஸ்டம்
ஒரு க்ளீனாக ஒரு சிஸ்டம் மாதிரி ஒரு டேபிள் மாதிரி போட்டு செட்ஸ் ரெப்ஸ் எல்லாத்தையும் என்ட்ரி பண்ணுற மாதிரி ஒரு சிஸ்டம் நீங்கள் க்ரியேட் பண்ணி கொடுத்துட்டோன்னா கிளைண்ட்ஸ் வந்து பக்காவாக அதை பண்ணிகிட்டு இருப்பாங்க. மொபைல் ஆப்பில் சில ஆப்ஸ்லாம் இருக்கும். இந்த மை ஃபிட்னஸ் பேல் தெரியும்னா நோட் பண்ணிக்கோங்க. மை ஃபிட்னஸ் பேல் அது வந்து ஒரு டயட்டை வந்து மானிட்டர் பண்ணுற ஒரு ஆப். அதே மாதிரி ஃபிட்னஸை வெயிட் ட்ரைனிங்கை வந்து நோட் பண்ணுறதுக்கு சில ஆப்ஸ் இருக்குது. ஃபிட் நோட்ஸ்னே ஒரு ஆப் இருக்குது, ரொம்ப சிம்பிளாக இருக்கும். அந்த மாதிரி ஆப்பில் வந்து நீங்கள் என்ட்ரி பண்ணிடலாம் எல்லாத்தையுமே. ஓகே, இல்லைன்னா நான் வந்து ப்ரிஃபர் பண்ணுறது பேப்பர் அண்ட் பென் தான். பிரிண்ட் அவுட் எடுத்து நான் பேப்பர்லேயும் நோட் பண்ணிடுவேன். சப்போஸ் கிளைண்ட்ஸ்க்கு ஒர்க் அவுட் கொடுக்குன்னா கிளைண்ட்ஸ்க்கு அந்த பேப்பரை வந்துட்டு பிரிண்ட் எடுத்து அவங்கள்ட்ட கொடுத்துருவேன். நான் நீங்களே நோட் பண்ணிக்கோங்க அப்படின்னு. ஓகே, செல்ஃப் மானிட்டரிங் வந்து இட் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் எஃபெக்டிவ் வேஸ் டு சப்போர்ட் பிஹேவியர் சேஞ்ச். செல்ஃப் மானிட்டரிங் சிஸ்டம்ஸ் ஹெல்ப் இன் 2 ways. ஒன்று, கிளைண்ட்டுக்கே ஒரு அவேர்னஸ் கொடுத்துரும். நம்ம வந்து சிம்பிளாக நீங்கள் டயட் எழுத சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க எழுதுனதுக்கப்புறமே அவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் வந்துடும். நம்ம இவ்வளோ சாப்பிட்றோமே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அது வரைக்கும் வந்து அவங்களுக்கு தோணாது. ஓகே, அதே மாதிரி தே என்ஹான்ஸ் கிளைண்ட் ட்ரெயினர் கம்யூனிகேஷன். ஸோ நிறையா மானிட்டர் பண்ண நிறைய இடத்துல நம்ம கம்யூனிகேஷனுக்கு ஹெல்ப் பண்ணோம். ஓகே, ஸோ இப்போ டீச்சிங் டெக்னிக்ஸ் பார்த்தோன்னா, இப்போ பர்சனல் ட்ரெயினர் என்ன பண்ணுறாங்க, தே ஆர் டீச்சிங் சம் ஃபார்ம் ஆஃப் மோட்டார் ஸ்கில். மோட்டார் ஸ்கில்னா மசிலுக்கு ஏற்ற ஒரு லேர்னிங் தான் வந்துட்டு மோட்டார் ஸ்கில்ஸ். ஓகே, அண்டர்ஸ்டாண்டிங் ஹவு பீப்புள் லேர்ன் கேன் ஹெல்ப் பர்சனல் ட்ரெயினர்ஸ் ப்ரொவைட் சவுண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் டு டைவர்ஸ் குரூப்ஸ். ஸோ இப்போ நம்ம டீச்சிங் ஒரு ஃபீல்டு தான் இருக்கிறோம். ஸோ இப்போ வந்து எப்படி பீப்புள் லேர்ன் அது தெரிஞ்சால் தான் நம்ம ப்ராப்பராக டீச்சிங் வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ண முடியும் இல்லையா? ஸோ ஸ்டேஜஸ் ஆஃப் லேர்னிங் மாடலில் வச்சு பார்த்தோம்னா 3 types ஆஃப் லேர்னிங் இருக்குது. ஓகே, 3 stages ஆஃப் லேர்னிங். ஒன்று காக்னிட்டிவ், இன்னொன்று அசோசியேட்டிவ், இன்னொன்று ஆட்டோனாமஸ். காக்னிட்டிவ் ஸ்டேஜ் என்னன்னா, ஒரு கிளைண்ட் வந்து புதுசாக ஒரு ஸ்கில் கற்றுக்குறாங்க அப்படின்னா வந்துட்டு அவங்க வந்து அந்த காக்னிட்டிவ் ஸ்டேஜ் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கிறாங்க. இந்த டைம் புதுசாக ஒரு ஸ்குவாட்ஸ் கற்றுக்கிறாங்கன்னா பிரெயின் ஆக்டிவிட்டி வந்து நிறையா இருக்கும். லைக் நிறையா சென்சரி பேட்டர்ன்ஸ்லாம் ஒர்க் பண்ணணும். ஸோ அந்த ஸ்கில்லை இம்ப்ரூவ் ஆக ஆக பிரெயினோட ஆக்டிவிட்டி வந்து குறைஞ்சிரும். ஏன்னா அது வந்து கொஞ்சம் ஈஸியானதுனால. ஆனால் ஸ்டார்டிங் ஸ்டேஜஸ் காக்னிட்டிவ் ஸ்டேஜில் வேறு பிரெயினோட ஆக்டிவிட்டி அதிகமாக இருக்கிறதுனால அந்த டைம் வந்து எனி நியூ மோட்டார் ஸ்கில், எனி எக்ஸசைஸ் நீங்கள் பண்ணும்போது பிரெயின் ஆக்டிவிட்டி வந்து இட் வில் பி சிக்னிஃபிகண்ட்லி ஹையர். Different brain activities occur when new skills are learned for the first time. Okay, trainers introduce new motor skills can almost see clients thinking about it. ஸோ அவங்க யோசிக்கிறாங்க, நம்மளுக்கு க்ளீனாக தெரியும். ஒரு ஸ்குவாட் பண்ணுறாங்கன்னா முட்டி வந்து இங்கே வைக்கணும், இப்போ வந்து இங்கே வைக்கணும்னு சொல்லிட்டு அவங்க யோசிக்கிறாங்கன்னு நம்மளுக்கு தெரியும். நம்ம பார்க்கவே முடியும் அவங்க யோசிக்கிறாங்கன்னு. ஆனால் அதே வந்து ஒரு அட்வான்ஸ்டாக இருக்கிறவங்க யோசிக்கவே மாட்டாங்க. டக்குன்னு ஆட்டோமேட்டிக்காக ஸ்குவாட்ஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஓகே, ஸோ இந்த ஸ்டேஜில் பார்த்தோம்னா ட்ரெயினர்ஸ் வந்து தே வில் ஹேவ் டு டெல், ஷோ, டூ. இந்த டெக்னிக் வச்சு தான் நம்ம வந்து அவங்களுக்கு சொல்லி தருவோம். ஃபஸ்ட்டு கிளைண்ட்கிட்ட சொல்லிடுவோம், இந்த மாதிரி இதுதான் பண்ணணும், இதுதான் பண்ண போகிறோம், இதோட கோல் இதுன்னு. அதுக்கப்புறம் அவங்களுக்கு பண்ணி காமிப்போம், இப்படி தான் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டெமான்ஸ்ட்ரேட்டும் பண்ணி காமிச்சிடுவோம். அதுக்கப்புறம் டூ அவங்கள பண்ண வைப்போம். ஓகே, this stage of learning occurs most frequently in the early stages. So early stagesல வந்துட்டு இந்த cognitive form of learning நடக்கும். Personal trainers should not overwhelm clients with complex motor skills. So complex motor skills யூஸ் பண்ணி clients வந்து overwhelm பண்ணிடக்கூடாது. ஸோ ஸ்டார்டிங் வந்து ஒரு சிம்பிளான ஒரு ஸ்கில் மாதிரி சிம்பிளான எக்ஸசைசஸ் கொடுத்து அங்கிருந்து தான் ஸ்லோவாக யூ ஷுட் டெவலப். அசோசியேட்டிவ் ஸ்டேஜில் வந்து கிளைண்ட்ஸ் வந்து கொஞ்சம் பேசிக்ஸை வந்து கொஞ்சம் மாஸ்டர் பண்ணிட்டாங்க. ஸோ ஸ்குவாட்னா அவங்களுக்கு என்னன்னு தெரியும், அவங்களே வந்து ஒரு எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு 1 or 2 months நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அண்ட் தே ஆர் ரெடி ஃபார் ஸ்பெசிஃபிக் ஃபீட்பேக். ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஜென்ரலாக ஃபீட்பேக் கொடுப்பீங்க. பட் ஆஸ் அவங்க அசோசியேட்டிவ் ஸ்டேஜ் ஆஃப் லேர்னிங் போனதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்கான ஃபீட்பேக் கொடுக்க ஆரம்பிப்பீங்க. ஓகே,
Personal trainers must balance giving appropriate feedback without too much information. Over information இந்த ஸ்டேஜில் கொடுத்துருக்கூடாது. ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயும் ஓவராக கொடுக்கக்கூடாது. இந்த ஸ்டேஜ்லேயும் கூட எக்ஸ்ட்ரீம் இன்ஃபர்மேஷன் கொடுத்து அவங்கள ஓவர்வெல்ம் பண்ணிடக்கூடாது. ஓகே, ஆட்டோனாமஸ் ஸ்டேஜ் வந்து ஆட்டோமேட்டிக்காக கிளைண்ட்ஸ் பண்ணுற மாதிரி கிட்டத்தட்ட அட்வான்ஸ்ட் கிளைண்ட் ஆகிடுவாங்க. ஸோ நீங்கள் வந்து அவங்ககிட்ட ஸ்குவாட் பண்ணுங்கன்னு சொன்னால் போதும், அவங்களே கரெக்டாக பொசிஷனுக்குள்ளே போயிடுவாங்க. அவங்களே அப்போ பேக் ஸ்பீஸ் பண்ணி காலை பொசிஷன் வச்சு கரெக்டாக போயிட்டு பண்ணுவோம். நம்ம வந்து ஜஸ்ட் அப்சர்வ் மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கோம் கிளைண்ட் கரெக்டாக பண்ணுறாங்களா இல்லைன்னு. எப்பயாவது ஒரு தடவை நம்ம ஏதாவது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகே, clients are performing motor skills effectively and naturally, and the personal trainer is doing less teaching and more observing. We are just observing that in the stage. Once some skills are learned, the trainers may decide to teach progressions or introduce new exercises. So in the skill in the இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் புது எக்ஸசைசஸ், இன்னும் டிஃபிகல்ட்டான எக்ஸசைசஸ் எல்லாமே we can start giving to the clients. Okay, personal trainers working with athletes and clients trying to master complex motor skills may find the stages of learning model less helpful. So in the stages of learning model இருக்குல்ல, where first வந்து cognitive stage, associative, autonomous stage, இது வந்துட்டு ஜென்ரல் கிளைண்ட்ஸ்க்கு ஓகே, ஆனால் ஆத்லீட்ஸ்க்கு வந்து இது செட் ஆகாது. ஏன்னா some research suggests that too much explanation and cognitive work may actually interfere with learning complex motor skills. ஸோ டிஃபிகல்ட்டான ஸ்கில்ஸ்லாம் வந்துட்டு நம்ம வந்து ஆத்லீட்ஸ்க்கு வந்து கொஞ்சம் ஓவராக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தால் அவங்களுக்கு வந்துட்டு அந்த லேர்னிங் வந்து இன்டர்ஃபியர் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்டேஜஸ் ஆஃப் லேர்னிங், இந்த காக்னிட்டிவ், அசோசியேட்டிவ் அண்ட் ஆட்டோனாமஸ் இந்த ஸ்டேஜ் வந்து ஸ்போர்ட்ஸ்மேனுக்கு அவ்வளோ ஹெல்ப்ஃபுல் கிடையாது. அந்த பாயிண்ட் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ லேர்னிங் ஸ்டைல்ஸ் இப்போ பார்த்தோன்னா 3 styles ஆஃப் லேர்னிங் இருக்குது. ஸோ இது வரைக்கும் பார்த்தது வந்து லேர்னிங் ஸ்டேஜஸ், ஒரு ஸ்டேஜில் எப்படி லேர்ன் பண்ணுறாங்கன்னு பார்த்தோம். இன்னொன்று நெக்ஸ்ட் பார்க்குறது ஸ்டைல்ஸ் ஆஃப் லேர்னிங். சில பேர் வந்து பார்த்தே கிராஸ் பண்ணிடுவாங்க. இப்போ ஒருத்தங்க ஸ்குவாட் பண்ணுறாங்கன்னா அது ஸ்குவாட் பண்ணுறதை பார்த்துட்டு இவங்க கரெக்டாக ஒரு ஸ்குவாட் பண்ணிடுவாங்க. ஃபஸ்ட்டு டைம் ஸ்குவாட்ஸ் பண்ணுறதா இருக்கும், ஆனால் பார்த்தே கரெக்டாக பண்ணிடுவாங்க. ஒரு சில பேருக்கு ஆடிட்டரினா நம்ம பேசி சொல்லணும், இதுதான் நம்ம பண்ணுறோம், கால் கொஞ்சம் வெளியே போகணும், இது பண்ணணும், அது பண்ணணும், நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும். கைனஸ்தெட்டிக் வந்து அவங்களுக்கு பண்ணி பார்த்தா தான் அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு புரியுமே. அவங்க அந்த ஸ்டைல் ஆஃப் லேர்னிங் ஓரியன்ட். ஓகே, ஸோ சில பேர் விஷுவலாக கண்ணால் பார்த்தே தே வில் லேர்ன். சில பேர் கேட்கணும், அவங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன்ஸ் டீட்டெயில்டாக கேட்கணும். சில பேர் பண்ணி பார்த்தா தான் தே வில் பி ஏபிள் டு லேர்ன். ஸோ விஷுவல், ஆடிட்டரி அண்ட் கைனஸ்தெட்டிக். கைனஸ்தெட்டிக்னா அவங்க தே ஹாவ் டு ட்ரை இட், பண்ணி பார்த்தா தான் அவங்களுக்கு they will be able to understand. இது வந்துட்டு இது மூணும் டிஸ்டிங்க்ட் கிடையாது. ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, இது தனி இது தனி இது தனின்னு கிடையாது. ஒரு சில பேர் மூணுமே யூஸ் பண்ணுவாங்க, டிஃப்ரெண்ட் பர்சன்டேஜஸில் யூஸ் பண்ணுவாங்க. கொஞ்சம் விஷுவல் தேவை, கொஞ்சம் ஆடிட்டரி தேவை, கொஞ்சம் கினெஸ்தெட்டிக் ஜஸ்ட் பண்ணியும் பார்க்கணும். ஓகே அண்ணா, இப்போ நீங்க சொன்னீங்கன்னா ஒரு சில பேர் 3 பேருமே யூஸ் பண்ணுவாங்கன்ட்டு. அதான் ஒரு சில பேர் வந்து இப்போ பெஞ்ச் பிரஸ் வந்து காமன், அவங்க பெஞ்ச் பிரஸ்லாம் ஈஸியா பண்ணுவாங்க. சில ஆனா ஸ்குவாட் இந்த டெட் லிஃப்ட் வரும்போது நம்ம பண்ணி காட்ட வேண்டியது இல்லை, அவங்க பண்ணி பார்க்க வேண்டியதா இருக்கு. ஆமா, அதான் ஒரு எக்ஸசைஸ்க்கு ஏற்ற மாதிரியும் மாறும். அவங்களோட கான்ஃபிடன்ஸ் லெவல்ஸும் ஒரு அவங்க எப்படி பர்சீவ் பண்ணியிருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி மாறும். இப்போ ஸ்குவாட் மேலே பயம் இருக்குது, டெட் லிஃப்ட் மேலே பயம் இருக்குன்னா அவங்க வந்துட்டு நிறையா இன்ஃபர்மேஷன் எதிர்பார்ப்பாங்க. ஏன்னா அவங்க கேட்டிருப்பாங்க, நீ பெயின் வரும், பேக் பெயின் வரும்னு கேட்டிருப்பாங்க. அதனால அந்த ஃபியர்லேயே வந்துட்டு அவங்க வந்து கொஞ்சம் யோசிச்சு பண்ணுவாங்க. ஸோ உங்களை இன்னொருத்தர் பண்ணி காட்ட சொல்லுவாங்க. ஆனால் பெஞ்ச் ப்ரெஸ்லாம் அவங்க ஏற்கனவே முன்னாடி பண்ணியிருப்பாங்க. ஸோ அதில் ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்கும். அதனால அவங்க அதை பற்றி பெருசாக கேட்க மாட்டாங்க, ஆட்டோமேட்டிக்காக அவங்களே போய் பண்ணிடுவாங்க. ஓகே, while people usually prefer one path over other, most people use a combination of paths. Okay, so இது தனியா இதுதான் கிடையாது, பட் இதில் என்ன காம்பினேஷனில் வேணால் they can learn. எப்படி அவங்கள்ட்ட வாட் இஸ் their preferred style அப்படின்னு பார்த்தோன்னா நீங்கள் அவங்கள்ட்ட கிளைண்ட்டிட்ட கேட்டாலே அவங்க சொல்லிடுவாங்க.
ஸோ ஆஸ்க் தேர் கிளைண்ட்ஸ் ஹவு தே ப்ரிஃபர் டு லேர்ன் நியூ இன்ஃபர்மேஷன். ஸோ அவங்களே சொல்லிடுவாங்க, எனக்கு வந்து பார்த்தாலே எனக்கு புரிஞ்சிடும் அந்த மாதிரி சொல்கிறாங்க. அந்த மாதிரி நம்ம கேட்க தேவையில்லை, நம்ம எக்ஸசைஸ் பண்ணவே அவங்கள நம்ம அப்சர்வ் பண்ணாலே நமக்கு தெரிஞ்சிடும். ஒரு சில பேர் வந்துட்டு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணால் தான் ஹெல்ப் பண்ணுவாங்க. பேஸ் ஆஃப் டீச்சிங் ஷுட் ஆல்சோ பி மாடிஃபைட் ஃபார் ஈச் கிளைண்ட். ஸோ ஒரு கிளைண்ட்டுக்கும் வந்து என்ன ஸ்பீடில் நீங்கள் சொல்லி தரீங்க அதுவும் மாறணும். ஓகே, ஸோ சில கிளைண்ட்ஸ்க்கு வந்துட்டு ஸ்லோவாக பொறுமையாக ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்லி தரணும். ஒரு சில கிளைண்ட்ஸ்க்கு வந்துட்டு ஒரேடியாக கூட நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. லைக் they will learn quickly. ஓகே, ஸோ இதில் ஒரு பாயிண்ட் காமிச்சிருக்காங்க பாருங்க, விஷுவல், ஆடிட்டரி அண்ட் கினெஸ்தெட்டிக். எக்ஸாம்பிள் வந்து OIC, எனக்கு புரியுது, நான் பார்த்துட்டேன், எனக்கு புரிஞ்சிருச்சு. லெட் மீ see that again. இது வந்து எனக்கு புரியுது, கேன் யூ சே தட் ஒன் மோர் டைம். இங்கே பார்த்தோன்னா எனக்கு ஐ கேன் ஃபீல் இட், நான் பண்ணி பார்த்தேன், எனக்கு ஃபீல் ஆகுது, பட் இது கரெக்டாக ஃபீல் ஆகலையே, கால் வந்து வேறு எங்கேயாவது வைக்கணுமா, அந்த மாதிரி கேள்வி கேட்பாங்க. ஓகே, டெல், ஷோ, டூ, சேம் இதுக்கு முன்னாடி சொன்னது தான். ஃபஸ்ட்டு நம்ம பண்ணுவோம், அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு அவங்ககிட்ட சொல்லிடுவோம், அதுக்கப்புறம் we'll show them and we'll ask them to do it. Okay, allows the client the opportunity for focused practice. Okay, motor skills are taught most effectively if the points are kept in mind. Remind beginners that it takes time. ஸோ ஒரு ஸ்கில் நம்ம சொல்லி தரோம்னா ஃபஸ்ட்டு அவங்களுக்கு வந்து இட் வில் டேக் டைம்னு நம்ம அவங்கள்ட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிடணும். அதே மாதிரி இன்ட்ரடியூஸ் நியூ ஸ்கில்ஸ் ஸ்லோலி அண்ட் கிளியர்லி. ஓகே, allow clients the opportunity for focused practice. ஸோ கிளைண்ட்ஸ் வந்து ஃபோக்கஸ்டாக ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்கணும். Tell, show, do illustrates a good way to introduce a skill. Trainers should begin with a short explanation. Exercise வந்து இது ஸ்குவாட்ஸ் பண்ண போகிறோம், இது வந்து லெக்கை ஒர்க் பண்ணோம், இது வந்து கால் நீங்கள் இங்கே வைப்பீங்க, ஸ்லோவாக கீழே போயிட்டு நீங்கள் மேலே வரணும், இந்த மாதிரி ஒரு ஷார்ட்டான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் வச்சுருவீங்க. ஓகே, ட்ரெயினர்ஸ் ஆஃபன் கம்பைன் த டெல்லிங் அண்ட் ஷோயிங் ஃபேஸ் டுகெதர். ஸோ சில கிளைண்ட்ஸ் வந்துட்டு, சில ட்ரெயினர்ஸ் வந்துட்டு ஸ்குவாட் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே எக்ஸ்பிளைன் பண்ணிடுவாங்க. டெல் அண்ட் ஷோ அது ரெண்டுத்தையும் சேர்த்து கூட பண்ணலாம். Okay, focus on explaining the goal of the movement rather than giving distracting details about limb position. Overall, கால் இங்கே இருக்கணும், கை இங்கே இருக்கணும்னு இன்ஃபர்மேஷன் கொடுக்கறது பதிலாக கோல் ஆஃப் த மூமெண்ட் என்ன அதை வந்து நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்லைட் இன்ஃபர்மேஷன் ரிகார்டிங் லிம்ப் பொசிஷன் கொடுத்தோன்னா ஓகே. பட் ஓவராக கால் இங்கே இருக்கணும், கை இங்கே இருக்கணும் அப்படின்னு நிறைய இன்ஃபர்மேஷன், ஸ்பெஷலி ஸ்டார்டிங் ஸ்டேஜஸில் வந்து ஓவராக இன்ஃபர்மேஷன் கொடுத்தோன்னா இட் வில் பி ரொம்ப ஓவர்வெல்மிங்காக இருக்கும் கிளைண்ட்ஸ்க்கு. ஒன்ஸ் த கிளைண்ட் ஹேஸ். ஆனால் ஒரே ஒரு டவுட்டு, இப்போ ஃபர்ஸ்ட் பிகினிங்ல பண்ணும்போது மோட்டார் லேர்னிங் கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும்லண்ணா. ஸோ இப்போ அவங்க வந்து ஸ்குவாட் பண்றாங்க, ஸ்குவாட் வந்து அவங்களுக்கு ஃபுல்லா நல்லா கம்ஃபர்டபுளா வருது. ஸோ இப்போ அவங்களுக்கு ஃப்ரண்ட் ஸ்குவாட் கொடுக்கும்போது ஸோ அவங்களோட அப்போ எப்படி இருக்கும்? அப்போ திருப்பி ரீலேர்ன் பண்ணுவீங்க புது ஸ்கில். டிஃபிகல்ட்டான ஸ்கில்லா இருக்கா, ஈஸியா இருக்கா, ஈஸியான ஸ்கில்னு பார்க்கணும். பேக் ஸ்குவாட் விட ஃப்ரண்ட் ஸ்குவாட் வந்து ஒரே மாதிரி இருந்தாலுமே நியூவா தான் உங்களுக்கு இதாகுமான்னு கேக்குறாங்க. ஆமா ஆமா. ஸோ நீங்க ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணாலே அது வந்து பிரெயின்ல இருந்து நீங்க நெட்வொர்க்கை மாத்துறீங்க, சரியா? நியூரல் கனெக்ஷன் மாறணும். அது இப்போ வந்து பேக் ஸ்குவாட் வந்து ஒரு கன்வீனியன்டான பொசிஷன் இங்கே இருக்குது. ஆனால் ஃப்ரண்ட்டு நீங்கள் வந்து ஸ்குவாட் ஈவன் தோ ஈஸியாக இருந்தாலும் அவங்களுக்கு இங்கே வலிச்சதுன்னா அவங்க இதை பற்றியே தான் யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஓகே, சரியா? என்னடா இது வலிக்குது வலிக்குது வலிக்குது, அந்த இந்த வலியை பற்றி யோசிக்கிட்டு இருக்கும்போது ஸ்குவாட் வந்து ஒழுங்காக வராது. ஆனால் ஈவன் தோ ஃப்ரண்ட் ஸ்குவாட் வந்து லெட்ஸ் சே பேக் ஸ்குவாட் வந்து கால் இப்படி இருக்குது, ஃப்ரண்ட் ஸ்குவாட் கொஞ்சம் உள்ளே வச்சுட்டு அது ஒரு பெரிய ஒரு சேஞ்ச் கிடையாது, கொஞ்சம் கிட்ட இருக்கு, அப்புறம் ஸ்குவாட் பண்ணணும் அவ்வளோதானே அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் அவங்க வந்து காலை பற்றி யோசிக்க மாட்டாங்க, வலிக்குது வலிக்குதுன்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ கால் எங்கே போகணுன்னே அவங்களுக்கு தெரியாது. ஓகே, ஸோ அது டோட்டலி ஒரு நியூ ஸ்கில்லாக ஆகிடும். ஓகே ஓகேண்ணா. ஓகே, so once trainer has told and shown, the client is ready to do it. Okay, so நம்ம சொல்லியாச்சு காமிச்சாச்சு, இப்போ கிளைண்ட் வந்து பண்ண வைக்கிறோம். ட்ரெயினர் ஷுட் அப்சர்வ் த கிளைண்ட்ஸ் ப்ராக்டிஸ் அண்ட் ப்ரிப்பேர் டு கிவ் ஹெல்ப்ஃபுல் ஃபீட்பேக். ஸோ கிளைண்ட் பண்ணும்போது அவங்க ப்ராக்டிஸ் பண்ணுறதை பார்த்து நம்ம ஹெல்ப்ஃபுல்லான ஃபீட்பேக் ஏதாவது கொடுக்கணும்.
ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா ஃபீட்பேக் இந்த பாயிண்ட் வரும். ப்ரொவைடிங் கிளைண்ட்ஸ் வித் இன்ஃபர்மேஷன் அபவுட் த ப்ரோக்ரஸ் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரோல்ஸ். அவங்க எப்படி ப்ரோக்ரஸ் பண்ணுறாங்கன்னு அது நம்ம இன்ஃபர்மேஷன் கிளைண்ட்டுக்கிட்ட கொடுத்தா தான் அதை பேஸ் பண்ணி தான் ப்ரோக்ரஸ் இருக்கும். The type of feedback that provides information on progress can be referred to as knowledge of results. அந்த அவங்க ப்ரோக்ரஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நம்ம இன்ஃபர்மேஷன் கொடுக்குறோம்ல, அந்த ஃபீட்பேக்கு வந்து ஒரு பேர் கொடுத்துருக்காங்க, which is called knowledge of results. ஃபீட்பேக் வந்து it can be intrinsic or extrinsic. Extrinsic feedbackனா includes the reinforcement and encouragement that personal trainers give to their clients. Intrinsic feedback na long-term program adherence is dependent on the client's ability to provide internal feedback. So client they will be able to give some feedback as to how the exercise is, how the program is. Adu internal feedback avundhu. Okay, external feedback includes reinforcement and encouragement that trainers give. So na trainer na kudukra feedback extrinsic feedback. So clients kudukra feedback it is internal feedback. Personal trainers should not give too much feedback also. So over feedback kuduthu adum that should not make them feel overwhelmed or anything. Instead, as self-efficacy and ability build, trainers should taper off amount of external feedback. Okay, so அவங்களாம் ஆட்டோமேட்டிக்காக பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா ஓவராக ஃபீட்பேக் கொடுத்து க்யூஸ் கொடுத்து அந்த மாதிரி பண்ணணும்னு அவசியமே இல்லை. ஸோ கொஞ்சம் நம்பர் ஆஃப் க்யூஸ் நீங்கள் குறைச்சிடலாம். ஸ்டார்டிங்கில் மேபி அதிகமாக கொடுக்குற மாதிரி இருக்கும், பட் லேட்டர் ஆன் கொஞ்சம் குறைச்சிடலாம். Clients should be encouraged to start providing feedback for themselves. So clients feedback அவங்களுக்கு ஃபீட்பேக் கொடுக்குற மாதிரி நம்ம ட்ரெயினர்ஸாக we should encourage them more. Okay, so once client has tried a skill, personal trainers should give helpful feedback. சும்மா ஃபீட்பேக் கொடுக்கக்கூடாது. எனிதிங் ரியலி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னா அந்த மாதிரி ஃபீட்பேக் மட்டும் கொடுத்தோம்னா போதும். ஓகே, ஃபீட்பேக் ஷுட் டூ 3 things. ஸோ நம்ம கொடுக்குற ஃபீட்பேக் இட் ஷுட் டூ ஒன் ஆஃப் தீஸ் 3 things ஆர் ஆல். இட் ஷுட் ப்ரொவைட் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட். கொடுத்தது நம்ம அவங்க என்ன பண்ணுறாங்களோ அதை ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணி இன்னும் பெட்டராக பண்ண வைக்கணும். கரெக்ட் எரர்ஸ், ஏதாவது எரர் இருக்குன்னா இட் ஷுட் ஹெல்ப் தெம் ரெக்டிஃபை இட். அதே மாதிரி இட் ஷுட் மோட்டிவேட் த கிளைண்ட்ஸ். இந்த மாதிரி தான் ஃபீட்பேக் ஷுட் பி கிவன். ஓகே, கரெக்டிங் எரர்ஸ் ஷுட் பி சாண்ட்விச் பிட்வீன் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் அண்ட் மோட்டிவேஷன். ஸோ ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்டில் என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போ லெட்ஸே ஒரு ஸ்குவாட்ஸ் பண்ணுறாங்கன்னா அவங்க என்னெல்லாம் கரெக்டாக பண்ணியிருக்கிறாங்க அதை நம்ம ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்னு சொல்கிறோம். நம்ம இதெல்லாம் கரெக்டாக பண்ணால், இது கரெக்டாக பண்ணால், அதெல்லாம் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்டாக சொல்கிறோம். என்னென்ன எரர் இருக்குன்னு பார்த்தோன்னா அது கால் இங்கே வச்சிருக்கிற, கை இங்கே வச்சிருக்கிற, ஆல் தோஸ் ஆர் மைனர் எரர்ஸ். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் ஒரு எரர் சொல்கிறீங்க அப்படின்னா ஒரு ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்டுக்கும் ஒரு மோட்டிவேஷனுக்கும் நடுவில் சாண்ட்விச் பண்ணி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இது சாண்ட்விச் மெத்தட்னு பேர். இது மேனேஜ்மெண்ட் டெக்னிக். சரியா? என்னன்னா ஏதாவது ஒரு குறை சொல்ல போகிறீங்கன்னா அதுக்கு முன்னாடி ஒரு பாசிட்டிவ் இருக்கணும், அதுக்கப்புறமும் ஒரு பாசிட்டிவ் இருக்கணும், நடுவில் தான் அந்த குறைய வைக்கணும். ஏன்னா நீங்கள் குறைய மெயினாக சொல்லிட்டுன்னா நம்ம தப்பாக பண்ணோம் போல், பண்ணதெல்லாம் வேஸ்ட்டுன்னு நினச்சிப்பாங்க. ஓகே, ஸோ எனி நெகட்டிவ் திங் 2 பாசிட்டிவ் திங்ஸ்க்கு நடுவில் சேர்த்து நீங்கள் சொல்லணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்குவாட்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் ஃபீட்பேக் கொடுக்குறீங்க. ஸோ எப்படின்னா சூப்பராக இருந்துச்சு, அப்பர் பேக் நல்லா ஸ்க்வீஸ் பண்ணி வச்சுருந்தீங்க, கை கரெக்டாக இருந்துச்சு, காலும் கரெக்டாக இருந்துச்சு. இது ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட், ஒரு பாசிட்டிவாக சொல்லியாச்சு. இப்போ கரெக்ஷனுக்குள்ளே வரும். கரெக்ஷன் ஒன்றும் இல்லை, முட்டி மட்டும் கொஞ்சம் உள்ளே போச்சு, அது மட்டும் கொஞ்சம் வெளியே தள்ளிடுங்க. அது கரெக்ஷன் ஃபேஸ். நெக்ஸ்ட் ஸ்டேஜ் மோட்டிவேஷன். மற்றதெல்லாமே பக்காவாக இருந்துச்சு, இதே இப்படியே பண்ணிட்டோம்னா நம்ம 100 கிலோ பண்ணிடலாம், சும்மா ஏதோ வாட் எவர் டு மோட்டிவேட். ஸோ இப்படி இருக்கும்போது
2 பாசிட்டிவ் நடுவில் ஒரு நெகட்டிவ் வைக்கும்போது பாசிட்டிவ் நல்ல ஒரு ஃபீல் கொடுத்துரும். அதே மாதிரி நெகட்டிவ் வந்து ரெஜிஸ்டர் ஆகிடும். ஓகே, ஆனால் நீங்கள் நெகட்டிவ் மட்டுமே சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பாசிட்டிவ் வந்து இல்லவே இல்லைன்னு நினச்சிப்பாங்க அவங்க. புரியுதா அந்த கான்செப்ட்? ஏன்னா இது ரொம்ப முக்கியம். உங்கள் பர்சனல் ட்ரைனிங் ஸ்கில்ல ரொம்ப யூஸ் ஆகிற ஒரு விஷயம். 2 பாசிட்டிவ் விஷயத்துக்கு நடுவில் ஒரு நெகட்டிவ் விஷயத்த கிளப் பண்ணி சொல்கிறது. இந்த டெக்னிக் பேர் சாண்ட்விச் டெக்னிக். ஒன்றும் இல்லை, 2 பண்ணு நடுவில் ஒரு கட்லெட் வச்சிருக்கிற மாதிரி தான். ஸோ தட் இஸ் வேர் திஸ் கேம் ஃப்ரம். 2 பாசிட்டிவ்க்கு நடுவில் யூ ஆர் ஹேவிங் something negative. Okay, feedback should be limited to a few simple points. Avoid overload the client with information. சிம்பிளாக வந்து ஃபீட்பேக் கொடுத்தா போதும், நிறைய பாயிண்ட்ஸ் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. பர்சனல் ட்ரெயினர் ஷுட் டிசைட் விச் எரர்ஸ் ஆர் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டு கரெக்ட் ஃபர்ஸ்ட். ஓகே, எந்தெந்த எரர் வந்து ரொம்ப முக்கியம், எது வந்து ஃபர்ஸ்ட் கரெக்ட் பண்ணணும், அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே அண்ணா, ஒரே ஒரு டவுட்டு. ஸோ இப்போ இண்டிவிஜுவலாக பண்ணால் இந்த மெத்தட் நம்ம சாண்ட்விச் மெத்தட் யூஸ் பண்ணலாம். இப்போ குரூப் கிளாஸஸ்லாம் என்ன? குரூப்லாம் கஷ்டம். குரூப்லாம் நீங்கள் இண்டிவிஜுவலாக போய் தான் பேசணும். நீங்கள் எல்லாருக்கும் அது செட் ஆகாது. ஓகே. Feedback should be phrased positively, pointing out what the client should do. So phrasing positively அப்படின்னா என்னன்னா, பாசிட்டிவாக இருக்கிறது ரிமெம்பர் டு பிரீத், நெகட்டிவாக இருக்கிறது டோன்ட் ஹோல்ட் யுவர் பிரெத். அது வந்து ஒரு நெகட்டிவ், அதே விஷயம் தான், ஆனால் நீங்கள் சொல்கிற விதம் மாறுது. ஓகே, ரிமெம்பர் டு பிரீத் வர்சஸ் டோன்ட் ஹோல்ட் யுவர் பிரெத். நெக்ஸ்ட் பார்த்தோன்னா ப்ரொவைடிங் ஃபிசிக்கல் ஃபீட்பேக். ஃபிசிக்கல் ஃபீட்பேக் பார்த்தோன்னா கிளைண்ட்டை டச் பண்ணுறது வந்துட்டு, டச் பண்ணி ஃபீட்பேக் கொடுத்தோன்னா இட் வில் டெஃபினெட்லி பி ஹெல்ப்ஃபுல். ஸோ கையை வந்து அப்போ பேக் ஸ்க்வீஸ் பண்ணி இப்படி தான் ஸ்க்வீஸ் பண்ணணும், இப்படி தான் இருக்கணும்னு சொல்கிறது ஃபிசிக்கலாக நம்ம டச் பண்ணி கொடுக்குற ஃபீட்பேக். பட் எல்லாருக்கும் அது செட் ஆகாது, சில கிளைண்ட்ஸ்க்கு பிடிக்காது. ஸோ மேல் கிளைண்ட் வந்து ஃபீமேல் கிளைண்ட் பண்ணால் கண்டிப்பாக பிடிக்காது. அதெல்லாம் வந்துட்டு நீங்கள் பெர்மிஷன் வாங்கணும். Okay, so personal trainer can provide helpful feedback by touching the clients to indicate where they should be supposed to feel, where they are supposed to feel the moment. Help them achieve a correct body position. So எங்கே ஃபீல் ஆகணும்னு காமிக்கிறதுக்கு யூ கேன் டெல் தம். இந்த இடத்துல ஃபீல் ஆகுதுன்னா டச் பண்ணி காமிக்கலாம், அப்பர் பேக்கில் இங்கே தான் ஃபீல் ஆகணும். அதே மாதிரி பொசிஷன் கரெக்ட் பண்ணுறதுக்கு உங்கள் கையை வந்து கொஞ்சம் மூவ் பண்ணலாம், இங்கே இருக்க கையை நீங்கள் புஷ் பண்ணி மூவ் பண்ணலாம். அந்த மாதிரி ஏதாவது ஃபிசிக்கல் ஃபீட்பேக் கொடுக்கலாம். ஆனால் some clients are uncomfortable being touched and may misinterpret physical contact. So personal trainers should explain the purpose. So இதுக்கு தான் டச் பண்ண போகிறேன், can I touch, அந்த மாதிரி பெர்மிஷன் கேட்டு you should touch them if at all they give permission. இதுக்கு மேலே பார்த்தோன்னா clients, personal trainers வந்து they should be good models for the clients. So client வந்துட்டு ஒரு ரோல் மாடலாக பார்ப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஹெல்தி ஈட்டிங், ஹெல்தி லைஃப் ஸ்டைல் வந்து பர்சனல் ட்ரெயினர்ஸ் ஷுட் ஃபாலோ ஆஸ், அதை வந்து தே ஷுட் மாடல். பர்சனல் ட்ரெயினர்ஸ் ஷுட் ஆல்சோ மாடல் குட் ஆட்டிடியூட்ஸ் சச் ஆஸ் எக்ஸசைஸ் ஃபார் பாசிட்டிவ் ரீசன்ஸ். Personal trainers are not passionate about physical activity, they will lack persuasive power. ஸோ அவங்க ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பற்றி ரொம்ப பேஷனேட்டாக இல்லைன்னா அவங்களால வந்து இன்னொரு கிளைண்ட்டை வந்து பேஷனேட்டாக ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பற்றி இருக்க முடியாது. ஸோ ஆத்தென்டிக்காக இருக்காது நீங்கள் கொடுக்குற இன்ஃபர்மேஷன். பீப்புள் ஹூ see people like themselves exercising will develop more confidence. என்ன மாதிரி இன்னொருத்தர் நான் வந்து எக்ஸசைஸ் பண்ணுறதை பார்த்தோன்னா எனக்கு கான்ஃபிடன்ஸ் பில்ட் ஆகும். ஸோ ஒபிஸாக இருக்கிற பர்சன் இன்னொரு ஒபிஸாக இருக்கிற பர்சனை பார்த்தோன்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பட் அதே ஒரு ஃபிட்டாக இருக்கிற பர்சன்கிட்ட பார்த்தோன்னா, ஒபிஸாக இருக்கிற பர்சன் வந்து பார்த்தோன்னா சம்டைம்ஸ் மோட்டிவேஷன் இருக்காது. ஓகே, ஸோ ஆல் தட் ஷுட் பி கன்சிடர்ட். ஒரு கம்யூனிட்டி பில்ட் பண்ணுறதுக்கு வந்துட்டு அந்த திஸ் திங் வில் ஹெல்ப். வேறு ஒரே மாதிரி சேம் டைப் ஆஃப் பீப்புள் வந்து ட்ரெயின் பண்ணும்போது
definitely builds confidence for one another. Personal trainers should promote the attitude that physical activity can feel good, reduce stress and lead to wonderful health and fitness improvements. So அந்த மாதிரி attitude தான் வந்து personal trainers should promote. Exercise வந்து it will make them healthy and it will reduce stress அப்படின்னு. ட்ரெயினரே வந்துட்டு ஒரு ரோல் மாடலாக இல்லைன்னா வந்து it becomes very difficult for clients to model them. லாஸ்ட் பார்த்தோன்னா பிஹேவியரல் கான்ட்ராக்ட்ஸ். ஸோ இது வந்துட்டு ஒரு கோல் செட்டிங் மாதிரி, வேர் ஒரு கான்ட்ராக்ட் மாதிரி, ஒரு ட்ரெயினருக்கும் ஒரு கிளைண்ட்டுக்கும் ஒரு கான்ட்ராக்ட் மாதிரி போட்டு என்ன பண்ணோம்னா அந்த பிஹேவியரை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி. எப்படின்னா ஒரு ஒரு பிஹேவியர் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்களோ அந்த பிஹேவியர் வந்துட்டு நீங்கள் வந்து ஃபில் அவுட் பண்ணிடுவீங்க. ஒரு 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 ஸ்ட்ரக்சர் கொடுத்துருவீங்க. நான் இந்த மாதிரி ஆக்டிவிட்டி பண்ணேன்னா, இந்த மாதிரி ஆக்டிவிட்டி நான் 6 மாதம் பண்ணலாம், எனக்கு ரிவார்டு இது. அந்த மாதிரி வந்து ஒரு கான்ட்ராக்ட் வந்து யூ வில் கிரியேட். ஓகே, client is expected to perform and the reward that will be given upon successful achievement. நான் வந்து 4 weeks நான் டயட்டை க்ளீனாக பண்ணிட்டு பக்காவாக பண்ணிட்டேன்னா எனக்கு வந்து ஒரு ரிவார்ட் வந்து whatever, ஒரு சீப் மீல் whatever. அந்த மாதிரி ஒன்று சாம்பிள் இருக்கு பாருங்க. ஐ வில் டூ when, how often, how much. இதை பண்ணனா what will be the reward, I will reward myself with. இந்த மாதிரி ஒரு கான்ட்ராக்ட் மாதிரி ஒன்று போட்டு கிளைண்ட்டும் ட்ரெயினரும் சைன் பண்ணி சும்மா ஒரு ஒரு பாண்ட் பில்ட் பண்ணுறது தான். பாண்ட் இன் தி சென்ஸ் ஒரு கமிட்மெண்ட் பில்ட் பண்ணுறது. ஸோ இங்கே என்ன இருக்குன்னா, ஐ வில் do 5 times of walking in a day, in a week அப்படின்னு சொல்லிட்டு when I will do at 7 PM. How often? 5 times a week. How much? 45 minutes. How confident I am that I will be able to do it. Scale of 1 to 10ல வந்து 8 times suppose client போடுறாங்க. If I successfully make this positive habit change by date, இந்த டேட்டுக்குள்ளே பண்ணிட்டேன்னா I will reward myself with, let's say, 1 pizza அப்படின்னு வச்சுக்கோங்க. But if I fail to successfully make this positive change, I will forfeit this reward. ஆனால் நான் இதை கரெக்டாக அந்த 6 வாரம் நான் பண்ணலை அப்படின்னா நான் வந்து பீஸா சாப்பிட மாட்டேன். இந்த மாதிரி ஒரு சும்மா ஒரு கான்ட்ராக்ட் பிட்வீன் த கிளைண்ட் அண்ட் த ட்ரெயினர். திஸ் இஸ் பிஹேவியரல் கான்ட்ராக்ட். இது வந்து ஏஸில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ நார்மலாக இது யாருமே பண்ண மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு. அட்லீஸ்ட் இந்தியாவில் யாரும் பண்ணுறதில்ல. அவங்க ஊரில் எப்படின்னு தெரில. ஸ்டில் they've given it as behavioral contract. So as exam point of view, you can think about it. People who exercise regularly for extended periods of time often do so because of intrinsic motivation. Intrinsic motivation இருக்கிறனால தான் வந்து ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணுவாங்க. But some people, most people have both intrinsic and extrinsic reasons. அதே மாதிரி ப்ராசஸ் கோல்ஸ் ஒர்க் பெட்டர் தேன் ப்ராடக்ட் ஆர் அவுட்கம் கோல்ஸ். இந்த ப்ராடக்ட் கோல்ஸ்னாலே உங்களுக்கு ஞாபகம் வர வேண்டியது ஒலிம்பிக்ஸ் ஆர் 10 கிலோ அந்த மாதிரி கோல். அதை ஃபோக்கஸ் பண்ணி போகிறத விட இன்றைக்கி என்ன பண்ணணும், ஒரு நாள் வாரத்தில் ஒரு 3 செஷன் வெயிட் ட்ரைனிங், 3 செஷன் கார்டியோ, டயட்டில் ப்ரோட்டீனில் 90 grams ப்ரோட்டீன், 100 grams ப்ரோட்டீன் இருக்கணும். அதெல்லாம் வந்துட்டு இன்றைக்கி பண்ண வேண்டியது. இதெல்லாம் வந்துட்டு கிளைண்ட்ஸ் வந்து they are able to do it better. ஓகே, ஸோ ஐ திங்க் இதுதான் லாஸ்ட்டு. இன்கார்பரேட்டிங் எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன் அண்ட் டீச்சிங். Personal trainers should prepare for each session by listening effectively, put fresh energy into each personal training session. Personal trainers should ask clients for feedback on their own performance. So client-டே வந்து performance எப்படி பண்ணுறீங்கன்னு நம்ம clients-டே கேட்கணும். Personal trainers should use electronic communication channels. So emails, WhatsApp அந்த மாதிரி electronic channels யூஸ் பண்ணணும் for communication. Personal trainers who allow clients access to their internet page should maintain such pages as in a professional manner. So Facebook or Instagram page எதாவது வச்சுருக்கீங்கன்னா அதை ஹேண்டில் பண்ணுறது கொஞ்சம் நல்லா ப்ரொஃபஷனலாக you should handle. Personal trainers should try to make training fun. Okay,
இந்த சாப்டர்ல எனி கொஸ்டின்ஸ்? அண்ணா எனக்கு ஒரு கொஸ்டின். ஆ இப்போ கோல் செட்டிங் பத்தி பேசணும்லண்ணா. ஆமா. இப்போ கிளைண்ட்டுக்கு வந்து இப்போ கோல் செட் பண்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்ட்ரென்த் செட் பண்றோம்னா, இப்போ இவ்ளோ டைம் பீரியட்குள்ள எங்களால அந்த இதை அச்சீவ் பண்ண முடியல. ஸோ அப்படின்னா நிறைய ரீசன்ஸ் இருக்கு அதை அச்சீவ் பண்ண முடியாம. இப்போ வந்து கோலை வந்து நான் சேஞ்ச் பண்ணுமா, இல்ல ப்ராசஸ் வந்து நான் சேஞ்ச் பண்ணுமானா, இல்ல வேற இது பண்ணிட்டு இந்த கோலுக்கு வர மாதிரி? இதுக்கு தான் ரீவாலுவேஷன் தேவை. இந்த எவாலுவேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஃபர்ஸ்ட் வாரம் இப்போ நீங்கள் ஒரு கோல் செட் பண்ணுறீங்க, ஒரு லெட்ஸ் 100 கிலோ டெட்லிஃப்ட் வந்து நீங்கள் ஒரு கோல் செட் பண்ணுறீங்க, இங்கே எடுக்கிறீங்க. இப்போ ஒரு 2 வாரம் போனதுக்கப்புறம் தெரியுது, உங்களுக்கே தெரியும் இப்படி போனால் வந்து ரீச் பண்ண முடியாது அப்படின்னு தெரியுதுன்னா அந்த இடத்துல ரீவாலுவேட் பண்ணணும். இந்த இடத்துல கோலை சேஞ்ச் பண்ணுமானா, கோலை சேஞ்ச் பண்ணலாம், இல்லைன்னா டியூரேஷனை சேஞ்ச் பண்ணலாம். ஓகே. இப்போ இப்படி போனோன்னா வந்து இன்னொரு 3 வீக்ஸ் எக்ஸ்ட்ரா தேவைப்படும் போல், அதுக்கேற்ற மாதிரி நம்ம பிளான் பண்ணோன்னா இந்த டியூரேஷன் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிடணும். இல்லையா கோல் வந்துட்டு 100 கேஜி நீங்கள் வச்சுருக்கிறது, இல்லை இப்போதைக்கு 90 கேஜி நம்ம இந்த இதில் நம்ம டார்கெட் பண்ணலாம்னு சொல்லிட்டு கோலை இந்த மாதிரி கோல் சேஞ்ச் பண்ணலாம். ஓகே 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 தேங்க்ஸ். ஓகே, எனி அதர் கொஸ்டின்ஸ்? சரி, ஓகே. இல்லண்ணா என்ன கௌஷிக்? இல்லண்ணா எப்பவும். ஓகே ஓகே, சரி, ஓகே, டன். அப்போ yeah, we will catch up next week then. Okay, bye now. Thanks now. Okay, thank you, bye. Thanks. Bye.